ஹாய் ஹலோ நண்பா. அந்த மான்கா என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட் ஒன்று இந்த மான்காவில் போட்டு அந்த எபிசோட் உங்களுக்கு ஒழுங்காக புரியலைன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா அந்த எபிசோட் 1 2 இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் பயந்து ஓடிட்டிப்பா, அவனை வந்து ஒருத்தன் கொல்லுவாங்க. அப்போ அவன் கொண்டது பிறகு அவனை பற்றி சொல்லுவான், அவள் ஏதோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் அசாசின் அவன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டே யான்னு பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே கொட்டாய் விட்டுட்டு வராங்க. தூங்கி நேரத்தோட தூங்கிட்டு ஆனாலும் நேரம் சென்று எழும்புறனே அப்படின்னு நம்ம ஹீரோ செஞ்சுட்டு வரான். அந்த அசாசின் வேலையெல்லாம் தூக்கமும் போச்சு அப்படின்ட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்தால் அங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் வந்து ஹாய் அப்படின்ட்டு அப்போ அவன் நம்ம ஹீரோ சீப்போ அங்கெல்லாண்டு ஒரு மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிக்கிட்டே அங்கே ஒரு பொம்பளை ஒருவள் வந்து அவன்கிட்ட எல்லாம் பேசி பேச்சு கொடுக்குறா அப்படின்ட்டு கிடக்கா. ரெட் கலரில் ஒருத்தன் முடி வச்சுட்டு வரான். அவனை பார்த்தோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் குட் மார்னிங்னு சொல்கிறான். அவனு ஹேண்டுட்டு போகிறான், மரியாதை கொடுக்குறான் அவன்கிட்ட விடு. அப்போ அவன் பேசிட்டு கேட்கலாங்க. நம்ம ஹீரோ தூங்குறத பார்த்தோன்னே அவனுக்கு சரியான கோவம் வந்துட்டு, என்ன இவன் மட்டும் கிளாஸில் தூங்கிட்டிக்கான்டே எலும்புறா, அப்போ எனக்கு மரியாதை தெரியாடா, யார் வாரண்டு விளங்குகளே அப்படின்றான். அப்போ நம்ம ஹீரோ ஆஹான்ட்டு எழும்புறான். அப்போ அவன் நம்ம ஹீரோக்கு அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சோடனே இவன் என்னடா எவ்வளோ தைரியம்னு என் கையை எப்படி பண்ணான். நம்ம ஹீரோ கில்லிங் இன்ஸ்டண்ட்டை வெளியிடவும் அவன் பயந்துட்டான். என்னடா போய் ஒரு மாதிரி என்னை உடம்பு அசைச்சேலா அப்படின்னு அவன் பயந்துட்டு நம்ம ஹீரோ சீப்போ அப்படின்னு கையை விட்டோடனே அவனுக்கு சரியான கோவம் வந்துட்டு என்னையே இவன் தனவுறான்டா. அப்போ பின்னால் அந்த ரூமில் சொல்கிறா, கிளாஸ் டைமில் சண்டை பிடிக்கிறே அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் இல்லை அப்படின்ட்டு கிடக்கா ஒரு பொம்பளை, ரெண்டுட்டு ஒரு பொம்பளை அப்படி சொல்லிக்கிட்டே அங்கே இன்னொரு ஆள் வாரா. அப்போ அவள் சொல்கிறா, கிளாஸில் ஒழுக்கத்தை பற்றி உங்களுக்கு படியாக தரணும் அப்படின்னு இப்படி எல்லா பேர்த்து எல்லோரும் கிளாஸில் அமருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டீங்க. நம்மளோட ஒரு கிளாஸ் ரெப்பில் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தால் மரா ஓடலாம் பேர்த்து குந்திட்டான் எல்லோரும் அவங்களோட இதில் பேர்த்து குந்திட்டிக்காங்க. அப்போ இன்னொருத்தன் எல்லா கலர் முடி வச்சுட்டான். அவள் அப்படி தான் கத்திட்டிப்பா அவட கதையெல்லாம் கேட்க அப்படின்றான். அவனை எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவள் பின்னால் அது வாய மூடுறா பொறுக்கி அப்படின்றா. அப்போ நம்ம இங்கே ஹீரோ ஹாஹான்னு ஒரு மாதிரி கொட்டாய் விட்டுட்டு இருந்தா அவனுக்கு சரியான ஹோமரு கதிரையில் பேர்த்து குந்திட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு ஆகிருக்கான். அப்போ அந்த கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. எல்லோரும் அவங்களோட சீட்டில் குந்திட்டு ஆக்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் யோசிக்கிறா, எப்படினாலும் நம்ம இந்த இதை படித்து முடிஞ்சு செகண்ட் இயராக போய்த்து எப்படினாலும் கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை இல்லைன்னு எதை பற்றி யோசிச்சுக்கல. ஏதோ கீழே பல்லொன்னு நீல ப்ளூ கலரில் அது வந்தோடனே எல்லோரும் என்னது அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அவன் கிளாஸ் லீடர் சொல்கிறான். அவன் உடனே கிளாஸை விட்டு எல்லோரும் வெளியே போங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவும் அதோட எல்லோரும் டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. அங்கே டெலிபோர்ட் ஆகினா எங்கேயோ ஒரு இடத்துல எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நித்திரையில் மயக்கத்தில் கிடக்காங்க. இப்போ மயக்கத்தில் கிடந்தா இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறான். நம்ம ஹீரோ மட்டும் முழிச்சிட்டிச்சான். ஏன்னா நம்ம ஹீரோ அசாசின்ல அது கிளாஸ் ரூம்கிட்ட இருந்து மறைஞ்சிச்சான். நினைக்கிறான் யாரோ நம்மளை வேற உலகத்துக்கு கூட்டி வந்துச்சாங்க போலே அப்படின்றான். அப்போ அங்கே ஏதோ கதை ஒன்று இருக்கு, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டிச்சான். அப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்புறாங்க. அந்த எழும்பிட்டாங்க, அந்த கிளாஸ் ரப்ப எழும்பிட்டா அப்படி எழும்பிட்டிச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ கிளாஸ் லீடர் சொல்கிறாங்க, எல்லோரும் எழும்பிடுங்க, எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு வந்துச்சாங்க யாரா அப்படின்ட்டுச்சான். நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். கிளாஸ் ரெப் அவன் லீடர் பதவியே எடுத்து நடந்துக்கிள்றான் அப்படின்றான். அப்போ பின்னால் இருந்த ஏதோ ஒரு சத்தங்களுக்கு என்னால் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ரெட் கத்திட்டு இருக்காங்க. என்ன இடமே ஏரியா அப்படி இது என்ன இடம் அப்படின்னு நான் யோசித்து இப்படி வாங்கடா நம்ம போய் நம்ம சுற்றி பார்ப்போம் என்ன இடம் உண்டு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வெளியே போகாத அப்படின்றாங்க. அப்போ அங்கே கதவுன்னு திறக்கு பார்த்தா 2 பேர் வராங்க. ஒரு ஆள் ஏஞ்சல் அட்டம் இருக்கா, இன்னொருத்தங்க அவங்களோட நைட் அட்டம் எல்லாம் பார்த்தோன்னே ஏஞ்சல் கடவுள் காமிக்கில் வர ஹீரோயின் அப்படின்ட்டு வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போ அவள் வந்துட்டு ஹாய் நைஸ் மீட் யூ எல்லோரும் அண்டு அவள் சொல்கிறா, நான் எதிர்பார்க்கல நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒழிஞ்சிட்டான். பின்னால் அவள் என்ன காய்ச்சி நான் அவன்கிட்ட கேட்போன்னு போட்டு நம்ம ஹீரோ ஒழிஞ்சிட்டீங்க. அப்போ அவள் சொல்கிறா, எந்த பேர் தான் செயின்டஸ், நான் புனித நிலத்தை சேர்ந்தவ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அங்கே பின்னால் இருந்து நைட்டு அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற அழிவன் தான் நைட் அப்படின்றா. அவள் அங்கே ஒருத்தங்க ஹே எங்களை என்னத்தையும் கூட்டிகிட்டு வந்தானே ரெட் குரல் கொடுக்குறான் ஒரு மாதிரி அரட்டுறமே. அப்போ குரல் கொடுத்தோடனே அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நாங்கள்லாம் உங்களை ஹீரோ கேண்டிகேட் எடுத்துகிட்டு வந்திக்கோம் அப்படின்றான். அப்போ கிளாஸ் லீடர் சொல்கிறான், எங்களே கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க புரியிறாட்டான் அப்படின்றாங்க. அப்போ அவள் சொல்கிறா, நாங்கள்லாம் உங்களை இங்கே எங்களோட உலகத்துக்கு சமன் பண்ணிக்கோம் உலக தாண்டவங்க. அவன் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு என்னண்டா. அப்போ அங்கால இருந்துட்டு ரெட் ஒரு மாதிரி கோவத்தில் ஹேய் சொல்கிறது விலங்குலையா அப்படின்றான். ஸ்டூப்பிட் அப்படின்னு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில எல்லாம் ஏசவும் அங்கே இருக்கிற நைட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். அவங்க 2 பேரும் சூடாகிட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டு அடிக்க போகிறேட்டான். அப்போ அவன் திடீர்னு கத்தி எடுக்கிறாங்க. ஏங்கடா நம்மளோட ரெட் ஒரு மாதிரி கோபத்தில் ஆகிட்டிக்கும். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான் அன்றைக்கு ஒருத்தன் செத்தாங்கடா. அப்போ அவன் ஓடி போகிறான் நைட்டு அடிக்கிறதுக்கு. அப்போ நைட் திடீர்னு கண்ணி மேய்க்கிற நொடியில் அவன்ற
நெத்தியில் ஒரு கோடனை போட்டு விட்டுடுறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி, என்ன எனக்கு வெட்டினது மிளங்கலை அப்படின்னு முழிச்சிட்டு ரத்தம் ஒழுகுது. அவன் சரியாக பயந்து போய்தான், என்னடாப்பா இது ரத்தம் அப்படி ஒழுகுது அப்படின்னு பயந்துட்டு கேட்கலே. அவங்க எல்லாருக்கும் கிளாஸ் ரூம் எல்லாம் அதிர்ச்சி கேட்கல. சாரி என்கிட்ட நைட் இப்படி தான் திடீர்னு கோவப்பட்டுருவார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றா. அப்போ அங்கோலாம் சரியாக பயத்திலே கேட்கல. ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா சைக்கோலையா அப்படின்னு பார்த்துட்டியான். அப்போ இங்கே அந்த பொம்பளை ஜரின் ஒரு மாதிரி பார்க்குறா, என்ன அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவள் சொல்கிறா, அவங்கள நாங்கள் சமன் பண்ணோம் டீமன் கிங்க தோக்கடைக்கிறதுக்காக அப்படின்றா. என்னோட பேர் தான் சயின்டிஸ்ட் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கலே அங்கால எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டத்திலே கேட்கல. நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, எல்லோரும் இங்கே சமன் பண்ணதுக்கு காரணம் டீமன் கினுக்கு தோக்கடிக்கிறதுக்காக அவங்கள சுயமரியாதைக்காக நம்மளை சமன் பண்ணிக்காங்கடா. அப்போ சொல்கிறா, எங்களோட வேண்டுகோள் எங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கீங்க, ஆனாலும் ப்ளீஸ் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்ட்டு. நாங்கள் இப்படி டீமன் கிங்கை தோக்கடிக்கிறோம், நாங்கள் வெறும் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், உங்களோட கேண்டிகேட்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டீங்க. அப்போ அங்கே எல்லாம் சொல்லிக்கிட்டீங்க, எங்களால் எல்லாம் ஒரு எனர்ஜியும் இல்லை, எங்களுக்கு ஒரு சக்தியும் இல்லை தோக்கடிக்கிறது. அப்போ அங்கே ஒரு புள்ளொன்று எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க தயவு செய்து, எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு கத்திட்டிச்சா. அப்போ அந்த நைட் பார்க்குறான், நீங்கள்லாம் பயப்படவே தேவையில்லை, எங்களோட சயின்டிஸ்ட் உங்களுக்கெல்லாம் சக்தியை காட்டுவோம், உங்களில் உள்ள சக்தியை எங்கள் சயின்டிஸ்ட் வெளியே கொண்டு வருவா அப்படின்ட்டு இருக்கா. நைட் சொல்கிறான். அப்போ அவன் என்னோட ஒரு மாதிரி புரியாதமே பார்த்துட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இம்பாசிபிள், இது எப்படி அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டிச்சா. அப்போ சொல்லிக்கிட்டு கேட்கலையே இங்கே நம்மளோட ஹீரோ யோசிக்கிறான், நான் எல்லாருக்கும் சக்தி கொடுத்து போய் போராட விட போகிறாங்க அவளை அந்த டீமன் கிங்கோட அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டிருக்கான். இவங்க என்ன செய்ய போகிறான் ஏரியாண்டு. அப்போ அங்கே உள்ள வெட்டப்பட்டவனை பார்க்குறான். இவன் பார்த்துட்டு நம்மளோட சயின்டிஸ்ட்டை சொல்கிறான், அவனை ஹீல் பண்ணுங்கண்டு. அப்போ அவன் அப்படி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் ஏசுகிறான், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலங்க. ஏசினா அவனுக்கு சரியான கோம்பர் இருந்தாலும் சயின்டிஸ்ட்டு பார்க்குறாங்க. சயின்டிஸ்ட்டை பார்த்தோன்னே அவன் சயின்டிஸ்ட் கவலைப்படாத அப்படின்றா. அப்போ அவன் ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்போ சயின்டிஸ்ட் உடனே நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்றா. அப்போ அவன் ஒரு மாதிரி முழிச்சுறாங்க, என்ன ஹீல் பண்ண போகிறவா அப்படின்னு முழிச்சிக்கிட்டு கேட்கலையே. அங்கே அவன் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். அப்போ அவன் சயின்டிஸ்ட் கவலைப்பட அவனை காயம்லாம் ஆறிடுன்ட்டு அவள் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீல் பண்ணோடனே ஒரு மாதிரி வெளிச்சம்னு வந்தால் அவனுக்கு சரியான அதிர்ச்சி. அப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறா, இதுதான் ஹீலிங் பவர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே சரியான அதிர்ச்சியில் என்ன ஒளி அது அப்படின்ட்டு அங்கே உள்ள ஆள்லாம் பார்த்துட்டு இருக்கான், கிளாஸ்மேட்லாம் பார்த்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறா, இதுதான் ஹீலிங் பவர், இது டிவைன் பவர் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. கடவுள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பவர் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா பெருமை. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், ஹீலிங் பவர்னா அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குன்ட்டு. அப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கல அங்கே ஒரு நம்மளோட கிளாஸ் லீடர் சொல்லிக்கிட்டே இருக்கான், அப்படி எனக்கு என்ன பவர் இருக்கே காட்டுங்கடா. அப்போ அவன் நெத்தியில் ஹையை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான், அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வாடாட்டம் பாரு. அப்போ அவள் சொல்கிறான், அவன்கிட்ட ஸ்வாட்மன்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனோட பவர் அப்படின்ட்டு சொல்கிறா. சொன்னோன்னையும் அப்போ நம்ம கிளாஸ் லீடருக்கு ஒரு மாதிரி போய் என்னடா இப்போ நம்மளுக்கு பவர்லாம் கிடச்சி, அப்போ இந்த பவர் வச்சு தான் டீமனோட சண்டை போட போகிறோம் போல அப்படின்னு கூட நம்ம கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. இது பரவாயில்ல இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு கூட. ஹேய் எல்லோரும் கேளுங்க, இந்த சயின்டிஸ்ட்டை எல்லோரும் அவங்களோட பவரை இது செஞ்சுக்கலுங்க அப்படின்னு அவன்ற லீடர் இதை பயன்படுத்தி எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக பொறுமையாக அவங்களோட பவரை அவைக்கன் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கலே. ஒவ்வொரு ஆளாக அவங்களோட பவரை அவைக்கன் பண்ணணுமா அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு இருக்கல. அவன் எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலே. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பவரா, நம்மளுக்கெல்லாம் எங்கள் பவர்னா. அப்போ அங்கே ஒரு பொம்பளைக்கு ஒரு போனால் அவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்சிது. அப்போ அங்கே இன்னொருத்தையும் பாருங்க, அவனுக்கு ஃபயர் பவர் அந்த இடிக்கிற எல்லாத்தையும் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பவர் கிடச்சிது அவங்களுக்கு. அப்போ நம்ம அவ சொல்கிறா எல்லாருக்கும் கிடச்சிட்டாண்டா. அப்போ நம்ம ஹீரோ வராங்க, நான் ஒருத்தன் இருக்கேன்டா. அப்போ அவ சொல்கிறா, மன்னிக்கிட்டு நான் உன்னை கவனிக்கலை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஏதோ ஆகுது, என்ன பவர்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரெட் கலர் ஐஸ் கிடச்சிச்சு. அதை பார்த்து மற்ற கலர் எபிலிட்டியை பார்க்கலங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், பார்த்தோன்னே அவனோட டீட்டெயில்ஸ்லாம் பாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், அவ சொல்கிறா இது ரெட் கலர், இது மற்ற கலர், இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கடா. அப்போ திடீர்னு யாரும் நம்மளை ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. யாருன்னு பார்த்தா அவன் நம்ம இட்டியாக நம்ம ஹீரோ பலத்திட்டான்ல ஹால், அவன் அடிச்சு பிடி சிரிக்கிறான், ஹா தப்பிட்டியா அப்படின்னு. நான் சும்மா என் பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சென்னோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அவனை நம்ம ஹீரோ பார்த்துப்பிட்டு அந்த இடத்த பார்த்தா இடம் அப்படி உடஞ்சி போய்த்து கிடக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து எல்லோரும் சிரிக்குது, இவன் எப்படி தப்பிச்சான், இவன் வீக்கான ஒருத்தங்க, ரெட் கலர் ஐஸா, இவனுக்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, பவரே இல்லாதவன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம். நம்ம ஹீரோட கண் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாறிட்டு திரும்ப. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்க, இவங்களெலாம்
இவங்களெலாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல. அவள் சொல்கிறா, உங்களெலாம் நீங்கள் இப்போ டயர்டாக இருப்பீங்க இப்போ அங்கேருந்து வந்ததால். அப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அங்கே தங்கிடுங்க, நீங்கள் இப்போ சும்மா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட ரூமை காட்டுறாங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துச்சுக்கல. நம்ம ஹீரோ நினைக்கிறான், எனக்கு இப்போ தூங்குற டைம் ஆனால் நான் தூங்க மாட்டேங்க, என்ன நடக்குன்னு கொஞ்சம் நான் போய்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோ எங்கேயோ கிளம்பிட்டான். அப்புறம் நைட் பேசிட்டு போகிறாங்க. என்னத்துக்கு தான் இந்த சமன் பண்ணாங்களே ஏரியா ஹீரோ டிக்கெட்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியா அப்படின்னு அவள் பேசிட்டு அவங்க பக்கத்தில் உள்ள ஒருத்தன் சொல்கிறான், அவங்க டீமன் கீமை அழிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல அவன் சொல்கிறாங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு. அவங்க ஹீரோ கேண்டிகேட்ஸ் நிறைய பவர் வச்சுப்பாங்க, ஏற்கனவே 3 ஹீரோ கேண்டிகேட்ஸ் 3 தரம் சமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான், மரத்து பின்னால் இருந்து ஒழிஞ்சிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறேன், அவங்களால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினைச்சிப்படி நம்ம ஹீரோ அவனோட பவரை போடுறான் அவனுக்கு மேலே. ஸோ அப்போ பவரை போட்டோன்னே அவனோட எபிலிட்டியெல்லாம் பாரு நம்ம ஹீரோ பார்க்குறான். அவனோட இல்லை எல்லாம் ஒன்றுமே இல்லை, பவர் பெருசாக இல்லை, ஆனால் ஸ்வாட்மேன்ஷிப் மட்டும் லெவல் 1 இருக்குங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அவன் ஸ்வாட்மேன்ஷிப்பில் நான் ஒழிஞ்சிக்கிறத கண்டுபிடிச்ச ஏழை போல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு அவனோட விட்டுப்புட்டு அவனுக்கு வழங்காமல் நம்ம ஹீரோ அங்கே ஓடுறான். அப்போ அவன் நம்ம ஹீரோ போகிறத கவனிக்கலை. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த சிட்டியை ஓரளவுக்கு நான் கவனிக்கிட்டேன், இதை சுற்றி பெரிய வேலி அமைச்சிருக்காங்க, அதால் வெளியே இருந்து எந்த ஒரு இதால் உள்ளே வந்துக்கலடா, வெளியில் கார்ட்ஸ்லாம் இருக்கான், பாதுகாப்புக்கு கேட்டுக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு கேட்கலையே இங்கே ஏதோ சவுண்டு ஒன்று. அப்போ நம்ம ஹீரோ அந்த புல்லுக்குள்ளே யாருக்கு மலங்காமல் ஒழிஞ்சிக்கிட்டு போகிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே போனாங்க 2 பேர் ஒரு மாதிரி ஒழிஞ்சிட்டு கேட்டுட்டீங்க. நம்ம ஹீரோ அவள் என்ன செய்கிறான்டா, பவர் சொல்கிறான், என் பவரில் இம்ப்ரெசிவாக இருக்கு, அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு பொம்பளை சொல்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு இதை பயன்படுத்தே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு அப்படின்ற. அப்போ அவள் சொல்கிறா, 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பயன்படுத்தும், எந்த பவர் ஃபயருண்டா, ஃபயரை சுண்டு விரலில் எடுத்து காட்டுறா. ஃபயரை எடுத்து விட்டு அவள் சொல்கிறா, இது நல்லா வருது இந்த பவர் அப்படின்ட்டு இடிச்சிக்கல. அவங்களோட பவரை எடுத்து பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்க, என்ன உங்களுக்கு பவரை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டு இடத்த பார்த்து நல்ல கிரவுண்ட் வழியாக இப்போ ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோக்கு எதோ ஸ்டெக் ஆகுது, என்னடாப்பா இதுண்டு. அப்போ அங்கே யாரோ பார்க்குற அவங்க என்ன அங்கே ஏதோ வியடா வருகுண்டு. அப்போ அங்கே பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வருது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி, நம்ம ஹீரோக்கும் அதிர்ச்சி. இப்போ நம்ம ஹீரோ அவன் ரெபிலிட்டை போட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்குறான், அது என்ன இதுண்டு. அதை பார்த்தா ஒரு மாதிரி மான்ஸ்டராக இருந்துச்சு. அது வந்து லிசர் மான்ஸ்டர், ஏஜ் 4 வயசு, அது ஒரு ஆம்புல, அப்படி அட்டாக் பவர் B அப்படின்னு வரு. அப்போ அது கத்தினோடனே அவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக், என்னடாப்பா இது இவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ன்ட்டு எல்லோரும் கீசி கத்திட்டு அவங்க 3 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கலையே பாயத்தில் நம்ம ஹீரோ மேலேருந்து பார்க்குறான், இது என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஒரு மான்ஸ்டர் ஒன்று புதுசாக கிடக்கு, நான் பார்த்ததே இல்லையேன்ற நம்ம ஹீரோ யோசித்துக்கிட்டு இருக்கான். யோசிச்சுக்கல அவங்க எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க கீசி கத்திட்டு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கத்தி ஒன்று எடுத்து எறிகிறாங்க. எரிஞ்சு அதை கொள்ளுமாண்டு பார்ப்போம், எரிஞ்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ. எரிஞ்சு அந்த கத்தி நேராக போய்த்து அதில் வால்லே குத்தினா அது சின்னொரு காயம் ஏற்படுத்தி. அதுக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயத்தை அதுக்கு ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. 3 பேரும் தெரிஞ்சு ஓடிக்கிட்டுச்சாங்க. பையில் ஒரு பொம்பளை விழுந்துட்டா, ஹேய் ரின்சான் விழுந்துட்டியா அப்படின்னு அவள் கத்துறா பின்னால் வந்துட்டு. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படையில் ஓடுங்க, சாடையாக கால் தாங்க உடஞ்சிட்டு அப்படின்னு கத்திட்டிச்சு அவள். அப்போ பின்னால் திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரு. அப்போ அதில் ரின்சான் கத்துறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தா திடீர்னு கட் பண்ணால் அப்போ அந்த மான்ஸ்டர் மண்டையிலேயே ஒரு கத்தி வந்து சொல்லிட்டு. அப்போ அந்த மான்ஸ்டர் செத்துட்டு இதை பார்த்தோன்னே அவன் நினச்சிடா, யாரோ என்னையை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டீச்சா. யாராக இருக்கீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கல. பாவா டக்குன்னு வா, இந்த இடத்த விட்டு போகணும், மற்ற ஒரு பொம்பளை எல்லோ கலர் முடி வச்சா பொம்பளை கூட்டிகிட்டு போகிறா, வேறு ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்துட போறீங்க அப்படின்னு அவங்க 3 பேரையும் போகிறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பினோடனே நம்ம ஹீரோ பார்க்குறான், அவங்க எல்லோரும் போய்த்தாங்களா, ஒரு வழியாக நம்ம காப்பாற்றிட்டோம், இல்லாட்டி அந்த மான்ஸ்டருக்கு இறையாவே இருப்பாங்க 3 பேருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கி பார்த்துப்பிட்டு சரி அந்த மான்ஸ்டரை போய் பார்ப்போம். அந்த மான்ஸ்டர்கிட்ட போய் அந்த கத்தியை உருவுறான். அந்த கத்தியை உரினது அப்புறம் நம்ம ஹீரோக்கு எதோ ஸ்டெக் ஆகுது, என்ன இருச்சு பின்னால் என்னை யாரோ பார்த்துக்கிறமே இருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிப்பிட்டு அந்த மான்ஸ்டர் அசைதை என்னவான்னு பார்க்குறான். பார்த்துப்பிட்டு அதுவும் இல்லை. அப்போ என்னவா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசித்து விட்டு மேலே அங்கே ஒழிஞ்சிட்டான். திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கூடி போட்டு ஆள் ஒருத்தன் பார்த்துட்டிக்கான். அவன் தான் அந்த மான்ஸ்டரை ஏவி விட்டிக்கான். ஹீரோ கேண்டிகேட்ஸ் உங்களெலாம் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற அவன் செல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஹாய் ஹலோ, நான் வந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னால் நான் சேனலில் ஒரு ஆக்ஷன் மான்கா ஒன்று போட்டுருப்பேங்க, அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டிப்பேங்க. அந்த மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டு இருப்பான். அந்த நெக்ரோமென்சர் மான்ஸ்டரை கொண்டது பிறகு நம்ம ஹீரோக்கு எதோ இது ஃபீலாகவே இருக்கீங்க, எவனோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறமே நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகினோன்னு யாராக இருக்கீங்க, இந்த மான்ஸ்டர் ஒரு வேளை உசிரோடு இருக்கோ
அதில் ப்ரெசன்ட் தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினச்சி அங்கே எவனோ பின்னால் இருந்துட்டு ஒரு கூடி போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போய்த்துருவான். அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஹீரோ கேண்டிடேட்ஸ் அவங்களாம் நான் கொல்லாம விட மாட்டேங்க அப்படின்னு போட்டு அதில் எவனோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் போல ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதோட இங்கெல்லாம் ஹட் பண்ண அந்த மான்ஸ்டரை தூக்கி வந்து போட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன இது மான்ஸ்டரா அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். அவன் சொல்லிக்கிட்டு இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து ரோயல் கேபிட்டலுக்கு பக்கத்தில் செத்து போய்த்து கிடந்திக்கு. யார் கொண்டான்னு தெரியா என்ன விஷயம் அதை பார்க்குறதுக்கு தான் நான் ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கேன். எல்லோரும் பயப்படாமல் இதை பாருங்கள் மான்ஸ்டரான்னு சொல்லிக்கல. அங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் அந்த மான்ஸ்டரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு அவன் கேட்குறான், இந்த மான்ஸ்டரை பற்றி ஏதாச்சும் உனக்கு புரிஞ்சிக்கா ஏதாச்சும் கற்றுக்கிட்டியான்னு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மான்ஸ்டரை பற்றியா நான் ஆராய்ச்சி பண்ணுறதுல கில்லாடி பார்த்த விலங்குல இந்த மான்ஸ்டர் வந்து எவனோ ஏவி விட்டிக்கான். இந்த மான்ஸ்டர் அண்டைக்கில் நம்ம ஹீரோ இதெல்லாம் பின்னால் வந்து கேட்டுட்டிக்கான். எது எவனோ ஏவி விட்டிக்கானா, இது வந்து டிஃப்ரெண்ட் மேஜிக்கானா, எவனோ ஏவி விட்டிக்காண்டைக்கில் அங்கேருந்து ஒருத்தன் கேட்டுட்டிக்கான். அப்போ இதை வேறொரு ஆள் கட்டுப்படுத்துகிறா சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு கேட்கல. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மான்ஸ்டர் வந்து டார்க் மேஜிக்கால் எவனை ஒருத்தன் கட்டுப்படுத்த பற்றி அவன் வந்து அப்படி அவன் இப்படி அவன் சொல்லிக்கிட்டு அவர் ஓவராக பேசாத உன்னோட வேலை முடிஞ்சு வா போகணும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு பேச அவன் ஓவராக பேசிட்டு கேட்கல. அப்போ அவங்களெலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டரே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டரை கண் வெளியே வந்து கிடக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, இதுதான் அந்த மான்ஸ்டரை நம்மான கொண்டவங்க யாருக்கும் தெரியாண்டிக்கல. நம்ம ஹீரோக்கு எதே ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் யாரோ பார்த்துட்டு மாரி நம்ம ஹீரோ பார்க்குறான், யாராக இருக்கீங்க இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆச்சரியம் பார்த்தா அந்த டீமன் ஒன்று நம்ம ஹீரோவை பார்க்குற மாரி. நம்ம ஹீரோக்கு உடனே நம்ம ஹீரோ பார்க்குறான், எது என்னையே யாரோ பார்க்குற மாரி அந்த டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிட்டான். ஏதோ ஒரு டீமன் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிற மாரி தூரத்துலேருந்து. அதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அங்கே இருந்தானா நம்ம ஹீரோ அதை வெளிக்காட்டிக்கலாமல் இருக்கான். அப்போ அந்த டீமன் சொல்லிக்கிட்டு இருக்கி, ஹா உங்களை நான் கவனிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் டிமன் சொல்லி வச்சுக்கல. அப்போ அவன் சொல்லிட்டுச்சான், இங்கே அந்த அவனை ரெட்டுன்னு கூப்பிட்டுக்கலாம் அந்த சண்டை பிடிச்சிட்ட போய் அவன் சொல்லிட்டான், அப்போ நாங்கள் அந்த மான்ஸ்டரை கொண்டா தானே எங்களை ஊருக்கு திரும்ப போகலுண்டா. அப்போ அந்த கிளாஸ்மேட் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவன் சொல்கிறே சரி ஹண்டை தான் உருப்படியாக ஒன்று பேசியிருக்கான்ட்டு சொல்லிக்கிட்டு அந்த பொம்பளை கத்திட்டிச்சா, நான் வீட்டுக்கு போகணும் கடவுளே மான்ஸ்டரை கொல்லணுமாண்டெல்லாம் கத்திட்டிச்சாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், அவள் சொல்கிறது சரி அந்த மான்ஸ்டரை கொண்டா தான் நம்ம எல்லாம் திரும்ப போலுண்டு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆனால் எங்களை திரும்ப அனுப்ப மாட்டான் அப்படின்ற நம்ம ஹீரோ. அப்போ அங்கே யாரோ வராங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கல. அவள் சொல்கிறா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் பாரத்தை கவனிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி கைண்டாக ஃபீலாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள்லாம் பயப்படவே வேணாம், அந்த மாஸ்டர் உங்களுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு அதுதான் உங்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாவோ. அதோட இங்கெல்லாம் ஹட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்டடி பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாதம் போயிடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ நம்ம ஹீரோ புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இந்த புக்கில் ஏதோ போட்டுருக்கின்னு ஃபுட்டு நம்ம ஹீரோ அங்கே திரும்பி பார்க்குறான். அவங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க கடுமையாக. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணத்தில் கையை வச்சு யோசித்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஆனால் என்ன ட்ரைனிங் எடுக்க விடலை ஏண்டா என்கிட்ட அந்த எபிலிட்டி இல்லையா, அதில் அந்த சைண்டை சொல்லிட்டானே புக் ரீட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ மற்றக்கெல்லாம் சிரிப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிக்காமல் எலும்பிக்கிட்டு சொல்கிறான், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க என்னாச்சும் செஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ புக்கை வச்சுட்டு எழும்புறான். இதில் அந்த கிரவுண்டை தான் காட்டுறாங்க. கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களெலாம் விளாட்றது. அவங்க விளாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை வச்சு மற்றவங்களோட ஃபைட் பண்ணி ஒரு கேம் ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அதில் 5 பேர் நல்ல திறமையாக இருக்காங்கன்றாங்க. ஒன்று அந்த எல்லோ, இன்னொன்று அந்த ரெட் அவனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவன் நல்ல திறமையாக இருக்காங்க. இன்னொன்று அந்த கிளாஸ் ரப்பாவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அந்த கிளாஸ்மேட் ஒரு பொம்பளை ஒன்றா, மற்ற இன்னொன்று இவன் ஒவ்வொரு திறமையாக இருக்காங்க. நாங்கள் இவனை பார்க்கணுன்னு கூட நம்ம ஹீரோ அவன் ரைஸை வச்சு பார்க்குறான் யாராக இருக்குன்னு. பார்த்தா அவன்ற எபிலிட்டியை பார்த்து அவன் ரங்க் பி ரங்க் டிஃபெண்ட் பி எதிலிட்டி ஸ்டாமினா பி மானா அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நினைப்பாங்க, ஜீனியஸாக இவன் ஜீனியஸாக இருந்தாலும் ஓலோ புரிதல் இருக்கப்புறம் அவனுக்குன்னு சொல்லிட்டு கேட்கலே. அங்கே நிறைய டீமாக கேதர் ஆகிக்கிட்டு இவன் பாரான். நம்மளோட ரெட் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ கூட 2 பேரும் வந்து பம்பிளுக்குறான். நீ புக் தானே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நீ என்ன செய்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோ அதுக்கு ஏதாவது இப்போ பிரச்சனையாக உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் புக் ரீட் பண்ணவன் இவன் என்னத்துக்கு இங்கே வந்திக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. திடீர்னு கீழே விழுந்துட்டான். அவன் என்ன நடந்துக்கிட்டு யாருக்கும் தெரியலை. அப்போ அவன் ரெட் சொல்கிறான், உங்களை என்னடா பண்ணிட்டியான்னு ரெட் திரும்பி பார்க்குறாங்க. யாரோ வராங்க அப்படின்னு ரெட் பார்த்தாங்க. அந்த சயின்டிஸ்ட் தான் பாராங்க. அப்போ சயின்டிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு திரும்பவும் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கூட அவள் சயின்டிஸ்ட் சிரிச்சிக்கிட்டு எல்லா டைம் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள்லாம் ட்ரைனிங் ஓலோ டாக்குண்டு எடுப்பீங்க, ஓலோ டாக்குண்டில் உங்களுக்கு லெவல்லாம் கூடும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கலன்ட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஹட் பண்ணால் அவங்களெலாம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சாங்க ஃபாரஸ்ட்டுக்கு. அப்போ அவள் சொல்கிறேன், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் போகிறீங்க, இங்கே வந்து நிறைய மான்ஸ்டர் இருக்கு, காப்ளின்ஸ்லாம், அதெல்லாம் நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணி
உங்களோட லெவலை இப்போ ஏற்ற போகிறீங்க நீங்கள், அதுக்கு தான் உங்களை கூட்டி வந்துச்சோங்க. அப்போ அங்கே இருக்கிற நைட் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஹே இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிக்க, அவங்களெலாம் நாங்கள் டீமாக பிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் எங்களுக்கு புரிஞ்சிக்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போ அவங்களெலாம் ஒரு டீமாக பிரிச்சிக்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உங்களோட டீமில் சேர்ந்துக்கிறேன் ரெட்டுக்கிட்ட சொல்கிறேன். அந்த பொம்பளை கேட்குறான், நீ அந்த டீமில் சேர்ந்தா பரவாயில்லண்டு எல்லோ கூட்ட. அப்போ எல்லோ சரின்றான். அப்போ கிளாஸில் தனியாக ஓரமாக நிற்கிறான், நம்ம ஹீரோ அவனுக்கு பக்கத்தில் இருக்கான். அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, எது இவனுடைய நான் சேரணும் அப்படின்ட்டு கிளாஸில் ஒரு மாதிரி மூஞ்ச நீட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டுச்சாங்க எல்லோரும். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கும் உன்னோட சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றான். நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிக்கமே. அப்போ அவ சொல்கிறா, அப்படி சேரணுன்றது கட்டாயம் இப்போ முடிவும் நம்மளோட கையில் இல்லை, நம்ம 2 பேரும் டீமை சேர்ந்து தான் இங்கே உயிரோட இருக்கலும் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நினைக்கிறான், உங்களோட கேரக்டர் எல்லாட்டையும் அன்பாக இருக்கிறது, மற்றக்களில் ஒன்றும் ஈஸியாக விடலை, எல்லாம் தன்னால் முடியுங்கிட்டு நம்புகிற கேரக்டர்னு நம்ம ஹீரோ நினைக்கிட்டு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, உங்களை இப்போ எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட வேலையை அப்படின்னு அவள் சொல்கிறா. எல்லோரும் மான்ஸ்டரை கன் பண்ணலான்ட்டு போகிறாங்க எல்லோரும். அப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொம்பளையும் பேத்திட்டாங்க ஹார்ட்டுக்குள்ளே கிளாஸில் இருப்போம். அப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், நான் ஏதாச்சும் உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் அவ சொல்கிறா, நீ எனக்கு ஒன்றுமே செய்யதில்லை, நீ என்னை பின்னால் வந்த மட்டும் போதும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா புரிஞ்சுதா அப்படின்ற அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறான், ஓகே அப்போ நான் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அவன் நினச்சிட்டு போகிறா, இவன் ஒன்றுக்கு பிரயோசனமும் இல்லை, ஒன்றில் என்னத்துக்கு எந்த இதில் போட்டாங்களே ஏரியாண்டேக்கல. நம்ம ஹீரோ நினைக்கிறான், எனக்கு ஆல்ரெடி ஹெரியும் சுற்றி மான்ஸ்டர் இருக்கிறது என் கண்ணுக்கு விளங்குது, ஆனால் அவள் பார்த்துக்கலாட்டு என்ன செய்கிறான்னு பார்ப்போம்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். அப்போ அங்கே காப்ளின் ஒன்று வருது. நம்மட அந்த கிளாஸ் ரப்பை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி. அப்போ அந்த கிளாஸ் ரப்பை அட்டாக் பண்ண வருது ஆயுதத்தில். அப்போ கிளாஸ் ரப் ஒரு மெஜிக்கை போடுறா, டிவைன் ப்ரொடெக்ஷன் ஒரு மெஜிக்கை போட்டோன்னே அதெல்லாம் நகரவே இல்லை, அப்படியே கீழே விழுந்துட்டு நிலத்தோட நிலமா அப்பிட்டு அந்த மான்ஸ்டர். அப்போ அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவன் அந்த டிவைன் ப்ரொடக்ஷனை இன்னும் அதிகமாகுறா. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமாட்டா அவ சொல்கிறா, தேவலை அப்படின்றா. நம்ம ஹீரோ சரி அப்படின்றான். அப்போ அந்த மான்ஸ்டரை அவள் கொல்லாமல் வச்சுக்கிட்டு இருச்சா. அந்த மான்ஸ்டர் கையை நகர்த்தி அந்த ஆயுதத்தை எடுக்க பார்க்குது. அப்போ அவன் நினைக்கிறா, அந்த ஆயுதத்தை எடுத்துருங்க, அந்த பவர் என்ன கொஞ்சம் கூட்டணும்னு பவரை கூட்டுறவுக்கு கொஞ்சம் கலைச்சிற மாதிரி போகுது, பவர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அங்கே போகிறான். போய்த்து அந்த மான்ஸ்டரை பார்க்குறான். பார்த்து அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ ஒரே அடியில் கொல்லலாம்னு பார்த்துப்பட்டு அதை கொண்டு போட்டுறான் நம்ம ஹீரோ. அப்போ நம்மளோட ஹீரோ அந்த மான்ஸ்டரை தலையை வெட்டி எடுத்துடுறான் தனியாக. அப்படி எடுத்து விட்டு ஒரு கல்லொன்று எடுக்கிறான் நம்ம ஹீரோ. கல்லொன்று எடுத்து கிட்ட போகிறான் அந்த மான்ஸ்டர்கிட்ட, கல்லை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்ட. அப்போ அவ சொல்கிறா, என்ன செய்ய போகிற நீ இப்போ அப்படின்ட்டு. அப்பா நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ ஒன்றும் செய்யதில்லை, நீ கொஞ்சம் வேடிக்கை பாரு அப்படின்றா. அந்த மான்ஸ்டர்லாம் சுற்று போடுவோம் அவங்கள இன்றைக்கி அந்த மான்ஸ்டர் அவங்கள கொல்ல பொறிக்க அப்படின்ற மேலாம் அந்த மாஸ்டர் பார்க்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு அப்படின்ற. அவள் சரி எனக்கு தெரியுங்கிட்டு விட்டாத இது செய்கிறா, பவரை போடுறா. அப்போ அந்த பவரை போட்டோன்னே எல்லாம் அசையலாமல் போய்த்து நிற்கிது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்மளை சுற்றி நிறைய மாஸ்டர் இருக்குது, அதால் கவலைப்படுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, அப்போ அதால் கொல்லத்தம்மனுங்க அது அப்படின்றாங்க நம்ம ஹீரோ. எது கொல்லணுமா அப்படின்னு ஒரு மாதிரி பாவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், கொல்லாட்டி இந்த உலகத்தில் உசிரோட வாழ்ந்துக்கல மாட்டோண்டவங்க. அப்போ அவள் சரி பண்ணு போட்டு அதில் தலையை அதில் கையாலே அதில் தலையை கிறுக்கி சாவடிக்க வைக்கிறா. அவள் சாவடிக்க வச்சோடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், செத்துட்டு பற்றியா அப்படின்னு சிலவங்க அவளுக்கு ஒரு மாய் போகுது, மாஸ்டரை நான் கொண்டுட்டேன்னா ஒரு ஆள் அப்படின்னு கத்திட்டிக்கா, ஒரு ஹியூமனை கொண்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள். அப்போ அவள் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா, ஏன் நீ பயப்படாமல் இருச்சா, உனக்கு இது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதாலட்டங்களா இருக்கா, நீ உனக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இல்லையாண்டு அவள் கேட்டுட்டிச்சா. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்கில் இதை பார்த்தா அப்படின்ற நம்ம ஹீரோ. அப்போ அவள் ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ அந்த காப்ளினுக்கு கிட்ட பேத்திட்டு சொல்கிறான், இது உண்மையிலேயே செத்துட்டு ஆனால் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி வச்சிக்க போகிறா அப்படின்றான். அப்போ அவரை பார்த்து கேட்குறான், நீ கொஞ்சம் பேனிக்கான மாரி உன்னால் தொடர்ந்து சண்டை போட முடியுமா, நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோமா இல்லாட்டி வெளியே போமான்னு கேட்குறா நம்ம ஹீரோ. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன், பா உள்ளே போகலாம் அப்படின்ற. அவள் நம்ம ஹீரோ பார்க்குறான், அவள் திருந்த மாட்டா போல. அதோட எபிசோட் முடியுது கைஸ். ஹாய் ஹலோ நான் மந்தோட இல்லை, இதை பற்றி பார்க்க போகிறேன்டா. ஒரு ஆக்ஷன் மான்காவை தான் பார்க்க போகிறேன். ஏன் ப்ரோ அந்த மான்கோட பேர் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கடா. அந்த மான்கோட பேர் ரொம்ப லெந்தாக இருக்கு நண்பா, அதெல்லாம் அந்த மான்கோட பேர் சொல்லலைண்ணா. மான்கோட பேர் தெரியணுண்டா டிசைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலுங்க, அதில் போட்டுருக்கேன் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அந்த கிளாஸ் ரப்புக்கிட்ட இன்னும் டீப்பாக போகணுமா இல்லாட்டி தேவையில்லையா, நம்ம வெளியே கிளம்பலாமா, ஏன்டா உனக்கு இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் பேனிக்காகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டான். அப்போ அந்த கிளாஸ் ரப் சொல்கிறா, எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைச்சேன். மற்ற கிளாஸ் மீட்டில் என்ன செய்கிறாங்களே ஏரியாண்டா. அப்போ பார்த்தா அவங்கள ஏதோ மான்ஸ்டர் திறத்திக்கிட்டு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான் விண்ட் பிளாஸ்ட்டுண்டு. அப்போ
எல்லாம் அட்டாக் பண்ண அந்த மாஸ்டர் அசையாமல் அப்படியே நிற்கி அந்த மாஸ்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டோ இந்த மாஸ்டர் என்ன அப்படியே அசையாமல் நிற்கி அவங்கள பார்த்துச்சாங்க. அப்போ நம்மளை கிளாஸ் ரப் சொல்கிறேன் என் தாத்தா ரொம்ப பிடிக்கும், இந்த தாத்தாவை தான் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் நான். ஆனால் இந்த தாத்தாவை திரும்ப போய்த்து பார்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆக்கி பார்க்கணுன்றதுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே நம்ம ஹீரோ அவள் நினைக்கிறா ஆனால் அந்த உலகத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்தை விட்டு திரும்ப போகணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹே உனக்கு என்னாச்சிங் இதாக ஏங்கண்ணே எப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா நான்லாம் உன்னைய முறைச்சி பார்க்கல, அது சும்மா என்னை பார்வை அப்படி தானே. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் மத்தாக்களில் விட நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா, அது சாத்தியப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கேட்பாங்க. ஏதோ சத்தம் யாரோ கத்துறமே. நம்ம 2 பேரும் பார்க்குறாங்க யாராக இருக்கீங்க அது அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு கேட்கல. அவங்க சொல்கிறா இது எனக்கு எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமே தான் இருக்குது, வா இது உதவி செய்யலான்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான் உதவியா அப்படின்ட்டு. அப்போ அங்கே காட்டுறாங்க அந்த பொம்பளைக்கு சரியான அட்டி விழுந்துட்டு நம்மளோட ஹீரோயின் அந்த கிளாஸ்மேட்டுக்கு சரியான அட்டி. அப்போ அவன் கத்திருக்கான் எல்லோ உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் எல்லோ ஒரு மாதிரி. அப்போ அவள் சொல்கிறா இங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கு மேலே நிற்காத, எனக்கு சரியாக என்னையில் நடக்கக்கூடியல நீண்டெல்லாம் தப்பி பெய்த்துரு, இந்த மாஸ்டர் ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்போ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணவர் அவனே. அப்போ அங்கே வந்து நம்மளை கிளாஸ் ரப் தடுத்துட்டா, அதை தடுத்துட்டு நிற்கிறா. அப்போ அவள் சொல்கிறா எல்லாம் கூட டக்குன்னு இங்கேருந்து கிளம்பிடுங்க, இதை என்னால் கொஞ்ச நேரம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குண்டு. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்கிறான் எல்லோ கூட டக்குன்னு அவள் இங்கேருந்து தூக்கிட்டு போய்த்துறா. அவளுக்கு என்ன அடியாக பட்டிக்கு உரமாண்டு கேட்கவும் அவள் சொல்கிறா அவளுக்கு ரொம்ப வலி எடுக்குது ஆனால் அவளால் நடக்க இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவள் டக்கு அவனோட முதுகில் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடு இந்த இடத்த விட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம். அவன் சொல்கிறான் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியுங்கிட்ட எல்லோ. அப்போ நம்ம ஹீரோ சொன்னவும் சரி ஓகே நீங்கள் பார்த்துக்குங்கண்டவும் எல்லோ அவள் தூக்கிக்கிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் சரி இதை நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு விட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது எல்லோ அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஆக்டிவேட் அண்டு ரெட் ஐண்டு நம்ம ஹீரோ பார்க்குறான் அந்த மாஸ்டரை பார்த்துட்டு எது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கூட ரெட் ஐ ஆக்டிவேட் பண்ணி அதில் எபிலிட்டியாக பார்க்குறான் நம்ம ஹீரோ. அட்டாக் பி, டிஃபென்ஸ் ஏ, அத்லிட்டி சி அப்படின்ட்டு ரொம்ப நார்மலாக தான். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து ஏரங்கில் இருக்குது, டிஃபென்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த மாஸ்டருக்கு. அப்போ அவள் சொல்கிறா என்னால் முடியாது இதுக்காங்கள என்னால் ஹோல்ட் பண்ண முடியலான்ட்டு கூட அவள் அப்படியே விட்டுறா பவர். அந்த மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கு என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஹோல்ட் பண்ண முடியாது விட்டுட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற. அப்போ அவள் சொல்கிறா என்னையில் இங்கேருந்து நடக்கவே முடியாது அப்படின்ற. நம்ம ஹீரோ இங்கேருந்து டக்குன்னு கிளம்பலான்றாங்க. அப்போ அவள் சொல்கிறா என்ன லெக்கு என்ன ஹாலை மூவ் பண்ண முடியலை அப்படின்றோம். நம்ம ஹீரோ சரி இதை நான் பார்த்துக்கிறேன்னு போட்டு ஸ்மோக் பாம் ஒன்று எடுக்கிறான் பக்கத்தில் இந்த எடுத்து எரிஞ்சுட்றாங்க ஃபுல்லாக ஸ்மோக் ஆகுது. அப்போ அந்த நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துட்டான் கிளாஸ் ரப்பை தூக்கிக்கிட்டு வந்து இங்கே ஓரம் வந்துட்டு அவன் நினைக்கிறான் இது இங்கே வந்துட்டு மாட்ட ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். நம்ம ஹீரோ சொல்லுவான் வாய மூடி, அவள் வாய மூடிடுறா, வாய மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கா. அப்போ நான் அந்த மாஸ்டர் தேடி உங்களை எங்கே அப்படின்னு அந்த மாஸ்டர் தேடிக்கிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த மாஸ்டர் என்ன செய்கிறது நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டா. நம்ம ஹீரோ இந்த கண் பவுடர் எப்படி செஞ்சீங்கன்னா என் கன்லாம் இதை நான் என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிக்க வச்சுருந்தேன் அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதுலேருந்து செஞ்சேன். நம்ம ஹீரோயின் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அவள் கேட்கும். அப்போ நம்ம ஹீரோ அவள் சொல்கிறா என்னை மன்னிச்சிரு நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் உட மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவனோட அப்பாலஜி இதெல்லாம் பெச்சிக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டேன். அப்போ அவள் கத்திக்கிட்டு இருக்கா நானே வரைக்கும் வந்து உனக்கு மன்னிப்பு கேட்குறேன் நீ இப்படி சொல்லிக்கிட்டியா என்னடா அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் ஏதாச்சும் போய் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணுவோமாண்டா. அப்போ அவள் சொல்கிறா அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை ஏங்கடா அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற. அந்த மாஸ்டர் யாரையா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த கிளாஸ் லீடருங்க அந்த 2 பொம்பளைகளும் பாருங்க. அப்போ அவங்களெலாம் வந்துக்கிட்டு இந்த மாஸ்டரை நம்மளே முடிச்சு வைப்போம் அப்படின்ட்டு போட்டு அவன் ஸ்வாட் ஆஃப் ஈவில் கர்சிங் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டு அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ண போகிறாங்க. அட்டாக் பண்ண போய் அந்த மாஸ்டருக்கு மேலே ஒரு அட்டாக்கை வச்சுறான். அப்படி மாஸ்டருங்க அவனும் ரெடியாக இருக்காங்க சண்டைக்கு. அப்போ அந்த மாஸ்டர் கத்திடிக்கு முட்டிங்க வந்து அடிக்க பாருன்ற போய் கற்றுக்க அந்த மாஸ்டர். அப்போ அவன் கிளம்பிட்டான் மாஸ்டருக்கு அடிக்க போய் அந்த மாஸ்டரை ஒத்த கையை வெட்டிடுறான். வெட்டினோடனே பிளட் தெரிஞ்சுது. பார்த்தா அந்த மாஸ்டருக்கு சின்னொரு காயம், அதுவும் கையில் ஒத்த பக்கம் லெஃப்ட்டில். அப்போ அவள் சொல்கிறா கொஞ்சம் பலத்து நான் அட்டாக் பண்ணுறேன் இப்போன்னு கூட அவள் ஃபயர் பிளாஸ்ட்டுன்னு ஒரு அட்டாக்கை கொடுத்து விட்றான். அந்த மாஸ்டருக்கு நேராக போய்ட்டு அந்த மாஸ்டரில் பட்டு அந்த மாஸ்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் கத்துது ஆண்டு கத்து. அப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க சரி அதில் கதை முடிஞ்சிட்டு. பார்த்தா அந்த மாஸ்டர் அப்படியே உசிரோட இருக்கு. எல்லோரும் பார்க்குறாங்க ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன இது சாவலைன்னு. பார்த்தா ஒரு சின்ன டேமேஜிங் இல்லாமல் அந்த மாஸ்டர் நிற்கி நம்ம ஹீரோ நினைக்கிறான் ரேரங் டிஃபென்ஸ் சும்மா வாட நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா சரி நீங்கள்லாம் கொஞ்சம் விளைவிறீங்க இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிச்சான் கிளாஸ் லீடர். அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ண போய்க்கலாம் அங்கேருந்து ஹாண்டு சிரிப்பு ஆண்டு பார்த்தா ஒரு டீமன் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டான். இதெல்லாம் ஒரு டைம் பாஸ், இதெல்லாம் விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஒரு
டீமண்ட் மெசேஜ் வந்துட்டு இதுவே ஒரு அசாசின். அப்போ அங்கே ஏதோ அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மான்ஸ்டர். அப்போ ஏதோ விண்டெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாஸ்டர். அப்போ அவன் சொல்கிறான், உன்னோட கதையை நான் முடிக்கிறேன், இதோட உடனே முடிச்சு வைக்கிறேன், உனக்கு இதோட ரெஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு வரான். அப்போ அவன் பார்க்குறான், அட்டாக் பண்ணு தம்பி, அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கான் இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ அவன் போய் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணோடனே அந்த மாஸ்டர் கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு போகுது அவன்ற இது. அப்போ அந்த மாஸ்டர் கத்துது ஆண்டு அதோட மாஸ்டர் ஒத்த கை ஃபுல்லாக கலெக்டரமே அடிச்சுப்படு இது மட்டும் உனக்கு எண்டு உள்ள எரி இன்னொன்று செய்யறேன் அதில் பௌத்துலேயே சொருவிடுறான் அந்த சுவாடு இங்கே பக்கம் வந்துட்டு அதுக்கு ரத்தம் தெரிஞ்சிக்க மாஸ்டர் கற்று. அப்போ இவன் வில்லத்தை நம்ம சிரிக்கிறான். இப்படித்தான் ஒரு ஆப்பனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல இன்னொருத்தன் பின்னால் இருந்து அட்டாக் பண்ண வந்தா என்ன செய்வீங்க, டிஃபனும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதால் ஒருத்தனை மட்டும் குறி வச்சப்பறம் சிரிச்சுக்கிட்டு வரைக்கல அவனுக்கு ஏதோ இது சென்ஸ் ஆகுது. என்னன்ட்டு பார்த்தா ஒரு மாதிரி டார்க்காக சென்ஸ் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ அவன்ற கழுத்தில் கத்தி வச்சுட்டான். பார்த்தா அவன் நினச்சிட்டான், நீ யார் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். எப்படி இது சாத்தியம் உண்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அவன்ற கையை தூக்க சொல்லிட்டான் நம்ம ஹீரோ. அப்போ அவன் கையை தூக்கிட்டு அந்த கத்தியை கீழே போட்டான். அவன் அப்போ சிரிக்கிறான், எப்படி என்னைய பிடிக்க அப்படின்னு அவன் பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், அவன் கத்தியை கீழே போட தஞ்சன் தப்பிச்ச பார்க்குறான்ட்டு போட்டு நம்ம ஹீரோ அவன்ற காலை வெட்டி விட்றான். அவன் கத்துறான் ஆஹான்ட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறான், எது எனக்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி மிரட்டுறான். அப்போ அவன்ற கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கிறான், என்ன விஷயமா இங்கே வந்தா சொல்லு, எதுக்காக வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ சொல்கிறதையும் சரியான் அவளை ஆப்பனண்ட்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு கேட்கல பின்னால் வந்து அட்டாக் பண்ணுறதும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியான். ஆனால் எனக்கு இது எங்களோட பேரண்ட்ஸ் முன்னாலேயே சொல்லி தந்துட்டாங்கடா. அவன் பார்க்குறான், இது ஆச்சரியமா பேரண்ட்ஸ் முன்னால் சொல்லி தந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி அவன் ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் பதில் சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அதோட எபிசோட் முடியுது கைஸ். ஹாய் ஹலோ நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆக்ஷன் அனிமே ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் கத்தியோட அவங்கள பார்த்துட்டு இருந்திப்பாங்க நம்மளோட கேங்கு. அப்போ அவன் நம்ம ஹீரோட டீமை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ கத்தியை வச்சுப்பான்ற காலத்தில் திடீர்னு பின்னால் வந்து அப்போ அவன் பயந்திப்பான் நம்ம ஹீரோவை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், யார் நீ அப்படி உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ அவன் இவன் இப்போ என்கிட்ட பின்னால் வந்தான் யாராச்சுமே அப்படின்னு போட்டு அவன் பின்னால் திரும்பி பார்த்துக்கிட்டு, என்னை பின்னாலே வந்துட்டியா நீ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே பார்ப்பான். அவன் கத்தியை கீழே போடவும் தப்பிக்க பார்ப்பான். நம்ம ஹீரோ அவன்ற காலை உடனே வெட்டி விட்ருவான். அவன் கத்துவான், என்கிட்ட கால் அப்படின்ட்டு. அப்போ அவன் கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோ அவனுக்கு மேலே ஏறிட்டு அவன்ற காலத்தில் கத்தியை வச்சிருவான். கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கேட்பான், உண்மையை சொல்லு இல்லாட்டி உன்ட கதைஞ்சியே முடிஞ்சிடும், நான் அதிகமாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். முன்னாடி உனக்கு நரக வேதனையை காட்டுவேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் உண்மையை சொல்கிறமேண்டா இல்லை யாரு நீ அப்படின்னு நம்ம ஹீரோ தாங்க எடுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு அசாசின், நீ சொல்ல வர்றது சரியா, உங்களோட ஃபேமிலி எங்களோட ஃபேமிலிலாம் சொல்லி தந்தாங்க, ஒருத்தன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கல அவனுக்கு பின்னால் வந்து இன்னொரு அப்பனன்ட்டு அவனை அட்டாக் பண்ண வருவாங்க, அதை எனக்கு ஏற்கனவே தெரியும், அதைத்தானே அந்த ஸ்ட்ராட்டஜியான நீ இப்போ பயன்படுத்த பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டீங்க அவன்கிட்ட. அவன் பார்க்குறான், இவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாமே ஒரு அசாசின் அப்படின்ட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா இவன் தான் டீமன்ங்கிற அசாசின் இப்போ இங்கே வந்தவன் இந்த டீமன். அப்போ அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு அவன் கேட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், பதில் சொல்லிவியா மாட்டியா இல்லாட்டி நரக வேதனை அனுபவிப்பா அப்படின்றான் நம்ம ஹீரோ. அப்போ அவன் பதிலே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹா பதில் சொல்லணுமா உனக்கு என்ன சொல்லிக்கல. நம்ம ஹீரோ அவன் கை ரெண்டையும் வெட்டி விட்டான். அவன் கத்துறான் கிடந்து. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நான் முன்னாடியே சொன்னேன் கேட்ட கேள்விக்கே பதில், வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு அப்படின்ற நம்ம ஹீரோ. அப்போ அவன் சரியாக பாய்ந்துட்டான் நம்ம ஹீரோவை பார்த்து. அவன் பாய்சனட்டம் என்ன வரிச்சு அதை கடிச்சிக்கிட்டு அவனே அவன்ற உசிரை எடுத்துக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு சரியான அதிர்ச்சி. அப்போ அங்கே இவோ வந்துட்டா கிளாஸ் ரப். அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், வில்லத்தனம் ஒரு மாதிரி இங்கே நடந்ததெல்லாம் பார்த்தியா நீ அப்படின்னு கேட்கவும் அவள் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ நடுங்கிட்டு கேட்குறா, இவர் ஒரு ஆளிஞ்சு செத்து கிடக்காரு அப்படின்ட்டு அவள் பயப்படுறான். அவன்ற மூஞ்ச பார்த்தா ஒரு டீமன்ட்டாங்க அப்படியே பாய்சனால் அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி கிடக்க அவன்ற ஃபேஸ். அப்போ நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த டீமன் தான் இப்போ உள்ள உங்களுக்கு மான்ஸ்டர்லாம் ஏவி விட்டுருக்கு, இந்த மான்ஸ்டர்லாம் அந்த டீமன் தான் ஏவி விட்டுண்டு. அவள் பார்க்குறா, எது இந்த மான்ஸ்டர்லாம் ஏவி விட்டது அந்த டீமன் தானே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவள் பார்க்கல. நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே எதை நடந்தது ஏதாச்சும் பார்த்தியா நீ? அப்போ அவள் சொல்கிறான், நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு நடுங்குறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், தெரிஞ்சிருச்சா சரி அப்போ நீ பார்த்துட்டா அப்படின்னு கூட்டு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு, நான் ஒரு அசாசின் அப்படின்றான் நம்ம ஹீரோ. சென்னொன்னே அவக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு அசாசின்னு அவக்கு சொல்லிட்டாங்க. இது யாருக்கும் தெரியும் அவங்களோட கிளாஸில் உள்ள முதல்ல தெரிஞ்சால் இந்த கிளாஸ் ரப் மட்டும்தான். அவக்கு சரியான அதிர்ச்சி, எது நீ ஒரு அசாசினாண்டு அவக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் அவனை கொண்டேங்க அப்படின்ட்டு. அப்போ அவன் பார்க்கல நம்ம கிளாஸ் ரப்புக்கு சரியான அதிர்ச்சி, ஒரு மாதிரி பயந்த மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா.
ஒரு மாதிரி இவன் ஒரு அசாசின்ட்டு இவ்வளோ நாள் தெரியாமல் போய் பார்த்துட்டு கேட்கல நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன் பயப்படுறியா அப்படின்னு கேட்கும். அவள் அதெல்லாம் இல்லை வா கிளம்பும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோவும் சரி அப்போ கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறான். அவள் ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துட்டு இருக்கான் இங்கே நடந்தது. அவள் பார்த்துட்டு அவள் இல்லையான்னு அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் வாண்டு போட்டு அவனை கூப்பிட்டு அந்த ஆளை கிளாஸில் போய் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ கிளம்பிக்கலையே யோசிக்கிறான் அந்த அசாசினுக்கு என்ன வேலைங்க அவனை ஏற்கனவே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டிருக்கான். அப்புறம் இங்கெல்லாம் காட்டுறாங்க அந்த பொம்பளைக்கு அடிபட்டுருக்கீங்க அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அவள் ஹீல் பண்ண போகிறாவோ இந்த ஹீரோ ஹீலிங் பவரை வச்சு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொம்பளை. அவள் ஹீல் பண்ணிட்டு இருக்கலே நினைக்கிறா உடம்பு ஹீல் ஆகிருந்து. அப்போ எல்லோ கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன ஓக்கு பரவாயில்லையா அப்போ ஹீல் ஆகிருமா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அக்கறையில் கேட்டுக்கிட்டு இருக்கான் எல்லோ. அப்போ நம்மளோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணுறவ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு இப்போ குணமாயிருங்க அவளுக்கு இப்போ ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒருத்தன் பாறான் வந்துக்கிட்டு ஏன்னு பார்த்தா நம்மளோட கிளாஸ் லீடர் அவன் சொல்லிக்கிட்டான் அதான் நாங்கள் ஒரு 2 பேரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டுறேங்க எனக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோ பின்னாலேருந்து அவ கூட கேட்குறான் ஏன்னே ஒரு மாதிரி குறுகுருண்டு பார்க்குறான். அவ சொல்கிறான் நான் ஒன்றும் உன்னைய பார்க்கல அப்படின்றா. செயின்டசிங் அந்த ஸ்வாட் அவனும் பாறான் வந்துட்டு கேட்குறான் என்ன எல்லாம் முடிஞ்சிட்டான்டா. அப்போ எல்லாம் ஹத்துறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா எங்களை அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு டீமன் அப்படின்னு நான் பேசிட்டேன். அவன் சொல்கிறான் கத்திட்டு கேட்கலவன் சொல்கிறான் அதெல்லாம் பெட்டரில் சகஜதான்ட்டு சொல்கிறான் இந்த நைட் அப்படி சொன்னோடனே அவனுக்கு அதிர்ச்சியாக போய் என்ன அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு பார்க்கல. அவன் சொல்கிறான் நான் உங்களை எல்லா டைமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் உங்களோட பின்னாலே நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்றான் இவன் நைட். அப்போ நம்மளோட இவன் கேட்குறான் கிளாஸ் லீடர் கவனிச்சிட்டு இருந்தா ஏன் அப்போ வந்து உதவலை அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி அவன் கொஞ்சோண்டா இறந்துருப்பா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் போரில் சகஜம்தான் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலணும் அதை நான் ஒன்றும் செய்யலை நான் சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்தேன் உங்களை அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணாட்டி நீங்கள்லாம் பெட்டில் செத்துறீங்க உண்மையிலே அப்படின்றாங்கள எல்லோரும் பயந்துட்டாங்க மூஞ்சில் எல்லாத்துக்கும் பயம் தெரியுது அந்த. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் உண்மையான பெட்டு இல்லை இதெல்லாம் சகஜம் அதில் நீங்கள் எப்போத்துலேருந்தே அதுக்கு தயாராகணும் ஏண்டா நீங்கள் பெரிய வாரொன்று சந்திச்ச போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே பின்னால் இருந்து ஒரு சத்தங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புது ட்ரைனிங் இப்போ வழங்கப்படுங்க ஏண்டா பெரிய வார் சந்திக்க போகிறீங்க அதால் உங்களோட இருக்கிற லெவல் இப்போதைக்கு 10 இன்னும் லெவலப் ஆகணும்டா. அப்போ அவன் கேட்குறான் எது லெவல் 10 அப்படின்ட்டு இந்த குண்டை கேட்டுட்டியான். அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் இந்த லெவல் அப்போ ஒன்றுக்கும் காண மாட்டு கேட்டுச்சிக்கல அவள் சேர்ந்த செல்றா உண்மைக்கு இந்த லெவல் காணா இதோட அதிகமான லெவல் தான் வேணும் உங்களுக்கு இப்போது இதெல்லாம் சும்மா லெவலப் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெவலப் ஆகணும் அதெல்லாம் இன்னும் கடுமையான ட்ரைனிங் இருக்குங்கடா. அப்போ அந்த நைட் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவள் செல்றது சரியா செயின்டஸ் செல்றது உண்மையிலேயே இன்னும் கடினமாக இருக்கிங்கிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க இது இந்த லெவல் காணாம ஆல்ரெடி அந்த மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிவிட்டேன் நாங்கள் இதுக்காங்கள என்னால் முடியாதுன்னு நிறைய பேர் சிலைக்கில் அவ சொல்கிறா நீங்கள் செஞ்சுத்தான் அவனு இது என் உத்தரவு அப்படின்றாவோ அதை கேட்டோடனே அவனுக்கு பயமாகுது எது உத்தரவாண்டா. அப்போ அங்கே ரெட்டு வரான் எது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு எங்களை வர வச்சிங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களான்னு வரைக்கும் நைட் குறுக்கால வந்துட்டான் குறுக்கால வந்து கத்துறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவதை எடுத்து பேசுவா அப்படின்னு அவன் கத்திட்டிக்கான் நைட்டு ஒரு மாதிரி கோத்தோட. அப்போ அங்கேவே வந்துட்டான் கிளாஸ் லீடர் வந்துட்டு 2 பேரையும் தடுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் அமைதியாரின்னு அவன் தடுத்துக்கிட்டு அவன் சொல்கிறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இப்படி கதைப்பான் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் என்னே ஆர்டர் கொடுப்பான் அப்படின்னு அவன் கத்திட்டிக்கான் ரெட். அப்போ நைட் சொல்கிறான் நான் உண்மையாக தான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் செத்துறீங்கன்றைக்கில் அவன் ஏதோ பிளாஸ்ட்டுன்னு அவன் அட்டாக்கை யூஸ் பண்ணி திடீர்னு அவன் எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டான் ஒவ்வொருக்கு நைட்டுக்கு சரியான அதிர்ச்சி என்ன அவன் எப்படி வந்துட்டான். அப்போ அந்த பிளாஸ்ட் ஆகுது அவன் அட்டிக்கு அவன்ற ஃபயர் ஃபிஸ்ட்டை வச்சு அந்த இடமே சும்மா பற்றிட்டு எரியுது பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அதை நைட் சொல்கிறான் ஹாஹாண்டு சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு குத்து மூஞ்சியில் அவன் தெரிஞ்சு போய் துள்ளுறாங்க ஆள். அப்போ அந்த நைட் சொல்கிறான் இதெல்லாம் வேலைக்காக தம்பி இதுதான் அவங்களோட லெவல் விளங்குது அப்போ நீங்கள் எந்த லெவல்லாம் இருக்கீங்க அப்படின்னு விட்டு இன்னும் லெவலப் ஆகுங்கன்ட்டு விட்டு நாளைக்கு சந்திக்கலான்ட்டு கிளம்புறான். அவன் பார்க்குறான் உடனே கொல்ல மூட மாட்டான்டா டை நாய் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான் அவனுக்கு. இங்கே ஹட் பண்ணால் அதை செயின்டை சொல்லிக்கிட்டு இருக்கியா இவர் அவங்களுக்கு லெவலப்பாக உதவ போகிறார் இவர் வந்து நல்ல ஆராய்ச்சியாளர் ஸ்டடி பண்ணுவார் மான்ஸ்டரை வச்சு அதெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்ட்டு பீத்திக்கிட்டு இருக்கா. அப்போவே சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் யாரை கூப்பிட்றான்னு பார்த்தா அவகிட்ட கேட்குறான் என்ன உன்னோட உடம்பு பரவாயில்லையா அப்போண்டு அவ சொல்கிறேன் எனக்கு ஹீல் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ உடம்பு நல்லா தான் ஆகிடும் அடுத்து நீ முட்டாள்னு கூப்பிடக்கலையே பார்க்குறான் எது நான் முட்டாள் அப்படின்னு அவன் பார்த்துட்டேன் ரெட்டு. அப்போ இங்கே ஒரு பொம்பளைகிட்ட கேட்குறான் நீ நல்லா ஹீல் பண்ணுறா உனக்கு எனக்கு நான் உன்னையில் ஒரு கண் வச்சேன்றாங்க. அப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே அவன் காட்டுறான் அந்த டோருக்கு அங்கெல்லாம் எல்லாம் இருக்கு மான்ஸ்டர்லாம் வாங்க கொள்ளலாம்டா. அப்போ அவன் பார்க்குறான் எது அந்த டோருக்கு அங்கெல்லாம்டா சொன்னீங்க நீங்கள் அந்த கதவுக்குறவங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க நீ நேரடியாக பாருன்னு விட்டு கதவை திறக்கிறான் அங்கே காப்ளின் இருச்சி. அப்போ அதை பார்க்குறாங்க எல்லோரும் இது காப்ளிங்களா அப்படின்ட்டு. அப்போ அங்கே லிசார் மான்ஸ்டர் அதுவும் இருச்சு. அப்போ இங்கே ஆர்க் இருச்சு அதுவும் கத்திக்கிட்டு இருச்சு ஆர்க்குன்னு அப்படியே கத்திக்கிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருச்சு. அது எல்லாம் பயப்படுறாங்க
இவ்வளோ மான்ஸ்டர் என்ன செய்யுது இங்கே அப்படின்னு சரியான பயத்தில் இருக்காங்க எல்லோரும். அப்போ அவன் சொல்லிக்கிட்டான், இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்க, இங்கே எல்லா வகையான மான்ஸ்டரும் இருக்குது, இது என் ஆராய்ச்சி ஹேண்ட். அப்போ அவ சொல்கிற இவர் ஆராய்ச்சிக்கு தான் நாங்கள் அந்த மான்ஸ்டரை சேகரித்து வச்சோம், இங்கேயே மான்ஸ்டர்லாம் இருக்குது நிறைய அப்படின்னு பேசிக்கலாம். அவன் சொல்கிறான், என் ஆராய்ச்சிக்காக நான் மான்ஸ்டரை இங்கேயே உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன். அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணாங்க, பட்டிலில் ஒரு ஆர்க்கை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, வச்சுப்போட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் இதெல்லாம் என்ன நடக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், அவங்களுக்கான அந்த பயிற்சி காணாங்க, ஆனால் அவங்களோட முழு ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ண பார்க்குறான் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கிறா. அவள் அடிபட்டு கீழே விழுறா, கீழே விழுந்து விடுவோம், எலும்பி நிற்கணும்னு விடு, எப்படி நல்லா சண்டை போடணும்னு விடு. அவள் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு எலும்பி நிற்கிறா. அப்போ அவன் கத்திட்டிக்கான், என்ன நடந்திக்கா அவளுக்கு, நீங்கள் செய்கிறது சரியாண்ணா, பொம்பளைக்கு அவ்வளோ பெரிய மாஸ்டரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவன் சிரிச்சிட்டு சொல்கிறான், என்னைய சயின்டிஸ்ட் உங்களெலாம் லெவலப்பாகத்தான் சொன்னான், வேறு எதுவும் சொல்லலையே அப்படின்னு அவன் சொல்லிப்பட்டு சிரிக்கிறான். அங்கே பார்க்குறான் ஆச்சரியமா, அவள் என்ன செய்ய போகிறான்னு பார்க்குறான், ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக அரிச்சு போலன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவள் எலும்பி நின்றுக்கிட்டு இப்போ வாடா அப்படின்னு போட்டு ஒரு பவரை கேதர் பண்ணுறா, அவளோட நெருப்பு ஃபயரை கேதர் பண்ண எல்லாம் பார்க்குறாங்க ஆச்சரியமா, இது அது டிவைன் பவர் அப்படின்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயரை ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அவள், எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கல. அவன் கேட்குறான், இது டிவைன் பவர், இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சில ஆக்களுக்கு தான் இருக்கீங்கடா. அப்போ அவன் சொல்கிறான், ஏன் எல்லாருக்கும் கிடைக்கும் தான், சில வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அங்கே யாரோ இறங்கி வராங்க, இறங்கி வருஷத்துக்கு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ட்ரையை பயன்படுத்தி பார்த்துவிட்டு, ஹே உனக்கிட்டே டிவைன் ப்ரொடக்ஷன் இருக்குண்டா. அப்போ அவன் சொல்கிறான், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றான் கிளாஸ் லீடர். அப்படி சொல்லிவிட்டு அவனும் போய்த்தான் சண்டையை போய்த்து நிற்கிறான், அவனை சண்டை போடுவான்டா. அப்போ அவன்கிட்ட ஆக்டிவேட் பண்ணுறான் ஈவில் ஸ்வாடு, அதை ஆக்டிவேட் பண்ணோன்னே அவனுக்கு சரியாக ஸ்வாடில் பவர்லாம் கேதர் ஆகுது. அப்போ அந்த மான்ஸ்டர் பயப்படுவா. அவன் கேட்குறான், எது பயப்படுறியா நீ அப்படின்றான் அவன். அப்படி சொல்லிவிட்டு கிளாஸ் லீடர் அவனுக்கு போகிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த மான்ஸ்டர் கையை வச்சு தட்டுக்கு அவன்கிட்ட அட்டாக்லாம். அப்போ திட்டின்ட்டு ஒரு ஸ்டெக்கை கொடுக்குறான். அந்த மான்ஸ்டர் ஒத்த கை தனியாக போகுது அந்த ஸ்டெக்கில். அப்போ அந்த மாஸ்டரை கழுத்தை வெட்டி கொண்டுட்டான் அவன். மாஸ்டரை கொண்டோன்னே நம்ம ஹீரோ பார்க்குறான், அந்த டிவைன் பவர் இவனுக்கு இருக்கிறதுல அதிசயமே இல்லை அப்படின்னு அவன் பார்த்துட்டு. ஏன்னா அவனுக்கு 2 டிவைன் பவர் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஸ்டேக் இன்னொரு டிவைன் பவர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இப்படி பார்த்தா அந்த ரெட்டுக்கு தான் ஒரு டிவைன் பவர் ஒன்று இருக்கு. அதை பார்க்குறோம் நம்ம ஹீரோ, இவன்ட்டேலாம் டிவைன் பவரா அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அவன் சிரிச்சிட்டு ரெட் அந்த மெச்சை பார்த்து இவன் கொண்டுட்டான்ட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். இவனுக்கெல்லாம் டிவைன் பவர் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான், எனக்கும் திடீர்னு ஏதோ டிவைன் பவர் சென்ஸ் ஆகுது வாங்க, எனக்கிட்டே இருக்கேரியான்னு பார்த்துக்கலாம். எல்லாம் ஹட் பண்ணால் அவங்களெல்லாம் கையிட்டிக்காங்க. எல்லாம் கேளுங்க கவனமாக அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு கேட்கல, எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்து கற்றுட்டிக்காங்க. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லாம் கவனமாக கேளுங்கண்டா. அப்போ அவன் சொல்கிறான், எது நீ சீரியஸாக பேசுகிற அப்படின்னு போட்டு, சரி நாங்கள் கேட்குறோன்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதோடைய எபிசோட் முடியுது கைஸ். ஹாய் ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்பர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் சமன் டு ஆல் கிளாஸ் அப்படின்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு கதை புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த ரெட் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பிளான் மூட்டிக்கிட்டு இருப்பேன், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அவங்கள நைட்டு ஒரு ஐடியா இருக்குது அதை செயல்படுத்துவோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த முதல்ல அந்த நைட்டை கொள்றேன் நான் அப்படின்னு அவன் கத்திட்டிக்கான். அப்பா அந்த உலகத்தை விட்டு நம்ம போகலும் உடைக்கல, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ரெட்டுக்கு, நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ, இப்போ நம்ம அந்த நைட்டை எப்படி தோக்கடிக்க முடியும், அந்த சயின்டிஸ்ட் எப்படி நம்மளை அந்த உலகத்துக்கு அனுப்புவா திரும்ப நம்மளோட வேர்ல்டுக்கு அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். நானும் அவனை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அந்த பொம்பளையே சொல்கிறான் அவன் ரெட். அதை நினைக்கி பார்க்குறான் இவனுங்க. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் அவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு கடினமாக ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட கிளாஸ் லீடர். அப்போ கூப்பிட்றான் அவனை, அப்போ கூப்பிடல அவன் பார்க்குறான், என்ன சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நீ ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதெல்லாம் நினைக்க தேவையில்லண்டா. அப்போ அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ இன்னமும் இம்ப்ரூவ் ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான்டா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், துடிச்சிக்கிட்டு இருக்கா, இந்த உலகத்திலே உள்ள அக்களில் நீ இந்த வயசுலேயே நீ பெஸ்ட் இடத்துல இருக்கியா, பெண்ணத்துக்கு திரும்பவும் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் இன்னமும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கிளாஸ் லீடர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பீப்புளையும் நான் காப்பாற்றுவேன், நான் அந்த உலகத்துக்கு சமன் செய்யப்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் அதில் எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலே காப்பாற்ற போறியா, அப்போ நீ இன்னமும் அதிகமாக நீ இன்னும் பலமாக ஆகணும்டைக்கல. அவன் சொல்கிறான், என்னெல்லாம் முடியும், நான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றுவேன், அந்த அரக்கர்கள்கிட்ட இருந்து அந்த டீமன் லாடுக்கிட்ட இருந்து அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மைக்கத்தா.
அப்போ அவனை காட்டுறாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த பேனல். அந்த உலகத்துக்கு போக மாட்ட மாரியா நம்மளோட உலகத்துக்கு. ஆனால் அந்த உலகத்தில் உள்ள மக்களை என்னால் அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதால் நான் இந்த மக்களை காப்பாற்றுவேன். என்ற பழத்தை பயன்படுத்தி அவன் பேசிக்கிட்டே இருக்காங்க சத்தம். எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க போல் அப்படின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கா அவனை. அப்போ அந்த அங்கே வந்துட்டு அவன் அந்த சயின்டிஸ்ட் கத்திட்டிருக்காங்க, வந்துட்டீங்களா நீங்கள், இந்த மக்கள்லாம் நாங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, என்னைய தெரியுந்தானே உங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கல. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கேருந்து. அவள் கத்திட்டு எங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி தரேன்ற பேரில் எங்களோட உடம்பெல்லாம் பாடப்படுத்துறாருண்டா. அப்போ அங்கே சைன்டிஸ்ட் சொல்லிக்கிட்டுச்சா, நீ நல்ல வேலை பார்க்குற, உன்னைய பற்றி எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் உன்னைட்டு ஒப்படைச்ச இந்த வேலையை அப்படின்னு சைன்டிஸ்ட் அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கா. பாராட்டி போட்டு நான் கொஞ்சம் நாளாக வெளியே போகணும், அதில் நீ இந்த இதை பார்த்துக்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டான். இங்கே கிரைச்சிலாம் காட்டுறாங்க. அப்போ அவன் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டுச்சான் நம்மளோட நைட், ஏங்க அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கடா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டா சயின்டிஸ்ட் அது எனக்கு தெரியுங்கடா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டான் அதுக்கான காரணம் என்ன அவங்களுக்கு தெரியுமாண்டு அவன் பேசிக்கிட்டான். உங்களுக்கு எதிராகவே அவங்களெலாம் டீமாக மாறி திரும்பி நான் என்ன செய்கிற அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ நம்ம சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டா எனக்கு எதிராக திரும்பினாவா அப்படின்னு அவன் சொல்லிப்பிடி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. அது சந்தேகமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அவங்களால என்னையே தோக்கடிக்கலுங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிட்டுச்சா சயின்டிஸ்ட். அப்பா அந்த டீயை குடிச்சிக்கிட்டு அவள் வில்லத்தனமாக பார்க்குறா. அவங்களும் தோக்கடிச்சிடுவாங்களா, அவங்களெலாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகினாலும் என்னையை தோக்கடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி வில்லத்தனமாவோட முகத்தை வெளியே காட்டிக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி வில்லத்தனமாக. அப்போ அங்கால இருந்துட்டு அவன் குரல் கொடுக்குறான், நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, பரவாயில்லையே அவங்கள இப்போ கொஞ்சம் நாளைக்கு தனியாக விட்டாலே பழகிடுவாங்க அவங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதில் நம்ம இப்போதைக்கு அவங்களெலாம் கவனிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அஞ்சலை ஹட் பண்ணால் நைட் டைம் ஆகிட்டு அந்த மிட் நைட்லேயே நம்ம ஹீரோ அஞ்சலை ஃபைட் பண்ணிக்கிட்டிருக்கேன். யாரோட ஃபைட் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு லிசார் மான்ஸ்டர் மண்டையிலேயே கத்திய சொருகி வச்சேன் நம்ம ஹீரோ. சொருகிப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ. கிளம்பிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கிட்டேன் ஒரு வழியாக அப்படின்னு கூட நம்ம ஹீரோ ரெட்டாயை பயன்படுத்தி அவன்ற இதை பார்க்குறான் ஸ்டேட்டஸை. நம்ம ஹீரோக்கு அட்டாக் பி ரேங்கில் வந்துட்டு டிஃபென்ஸ் எஃப் ரேங்குக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான் அந்த டீமனில் அசாசினை கொண்டது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கல. அப்போ யாரோ வாரமே நம்ம ஹீரோக்கு பின்னால் பார்த்தா அந்த டீமன் ஒன்று விட்டியவர் நம்ம ஹீரோக்கு ஆர்க்கு ஒன்று கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ 3 கத்தியை எடுத்து ஸ்டைலாக வீசி எறிகிறான். அந்த 3 கத்தியை நிஞ்சாக்கள் எறிகிறேன். அந்த 3 கத்தியும் போய்த்து பட்டுக்க உடஞ்சிட்டு அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோக்கு சரியான அதிர்ச்சி, எது நான் வீசி எறிஞ்ச கத்தி உடஞ்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு பார்த்துப்பிட்டு வேறு ஏதாச்சும் நான் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு விட்டு இது எபிலிட்டியை பயன்படுத்தோன்னு விட்டு நம்ம ஹீரோ பயன்படுத்துகிறான். வீக் ஏரியா டிடெக்டட் அப்படின்ற ஒரு எபிலிட்டியை பயன்படுத்தி ஆயிரம் வீக் ஏரியாவை பார்க்குறான். அதை பார்த்து ஆயிரம் கழுத்து அதை பார்த்து ஆயிரம் அடித்து கொண்டு விட்டுறான் அந்த மான்ஸ்டரை. நம்ம ஹீரோ நினைக்கிறான் பரவாயில்ல இந்த எபிலிட்டியை பயன்படுத்தி எனிமியில வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை கண்டுபிடிக்கல, பரவாயில்ல இந்த எபிலிட்டி ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு இருக்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த மாஸ்டர்லாம் கொண்டு டக்குன்னு லெவலப் ஆகணும்னு விட்டு அந்த குட்டியாக இதெல்லாம் பாரு காப்ளின்ஸ்லாம் ஓடி வர கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ ரெட்டையை பயன்படுத்தி பார்த்துட்டு அந்த காப்ளின்ஸ்லாம் ஒரே வீக் பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்கி நம்ம ஹீரோ அந்த காப்ளின்ஸ் நொறுக்கி எறிஞ்சிட்டு இருக்கேன். நைட் டைமில் லெவலப் ஆகணும்னு நம்ம ஹீரோ அதை கொண்டு இருக்கேன். எல்லா காப்ளினையும் கொண்டு முடிக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மயான அமைதி நிலவுது. நம்ம ஹீரோ பார்க்குறான் இதெல்லாம் சும்மா ஜுஜுபியாக போய் இப்போ நம்மளுக்கு கொள்வது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டு அந்த மாஸ்டர்லேருந்து கத்தியை எடுக்கிறாங்க. அந்த மாஸ்டரை குத்தி நம்ம ஹீரோக்கு யார் அப்போ நம்ம ஹீரோக்கு யாரோ வாரமே சவுண்ட் கேட்கு. நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டியை பயன்படுத்தி விடு காதில் சத்தம் கேட்டு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆள் விளக்கு பிடிச்சிடுவார். ஏன்னு பார்த்தா நம்மளோட கிளாஸ் ரப்பை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன செய்கிற நீங்க அப்படின்னு கேட்கும். கிளாஸ் ரப் கேட்குறா உன்னைய நான் பார்த்தேன் நம்மளோட இதில் காணில் உன்னைய கேங்கில், அப்போ நான் அதெல்லாம் தேடி வந்தேன் காட்டுக்குள்ள அப்படின்ற நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அப்படியா அப்படின்னு கூட நம்ம ஹீரோ மூச்சு விட்டு போட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டேன். அப்போ அவ்வளோ தானே அதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு கேட்டுக்கல. அவள் கத்துறா நான் அதுக்கு மட்டும் வரல அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணுற அந்த நைட்டில் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. காபலின்ஸ்லாம் செத்து கிடக்கிறத பார்க்குறா அவள் எல்லாம் கொண்டு கிடக்கு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு எனக்கு புதுசாக கிடைச்ச டிவைன் பவரை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவள் பார்க்குறா உன்னோட டிவைன் பவர் என்னண்டு. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் உனக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ அவள் பார்த்து கேட்குறான் சரி அப்போ வந்துட்டா இந்த நைட்டில் பயம் இல்லாமல் திரும்பி போ இல்லாட்டி நிறைய மான்ஸ்டர்லாம் கிடக்குங்க அது உனக்கு தான் ஆபத்து யாருக்காக வந்தீன்னு தெரியா நீ அப்படின்னு கத்திட்டு அவ சொல்கிறேன் நான் உன்னே தாண்டா தேடி வந்தேன் ஃபூல் அப்படின்னு கத்திப்பிட்டு சொல்லிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் எது என்ன என்னத்துக்கு தேடி வந்த நீ அப்படின்னு என்னைய பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். இல்லை நோ அப்படின்னு அவள் கத்திட்டியா நான்லாம் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்டா அப்படின்னு அவள் கத்திக்கிட்டியா நம்ம ஹீரோவை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோ சரி அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்போ செல்றா அவன் நானும் உன்னோட வாரம் இரி அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலையே பார்த்தா அங்கே ஏதோ
வியடாக நடக்கு. அவள் பார்க்குறா என்ன இது அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதோ புகை வர மேய்க்கு. அவள் அந்த புகையை பார்க்குறா, என்ன ஸ்மோக் அது அப்படின்னு அவள் பார்த்துட்டு அங்கே காடு பற்றி எரியுது, கொல்லம்பாட்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காடு ஃபுல்லாக சிவப்பு கலரில். அப்போ அங்கே பார்த்தா நிறைய மான்ஸ்டர் நம்ம அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கி அவங்களோட. அப்போ அவங்க கிளாஸை சேர்ந்த ஒரு பொம்பளை ஒரு மாட்டிக்கிட்டு அந்த மான்ஸ்டர்கிட்ட. அப்போ அவள் மாட்டிட்டு கத்திட்டு இருக்கல. அங்கே நம்மளோட கிளாஸ் லீடர் வந்துட்டான், வந்து ஸ்வாடை வெளியே நின்றுக்கிட்டு கெத்தா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா எனக்கு ஒன்றும் ஆகலை தேங்க்ஸ் வந்ததுக்கு அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த காப்ளின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் நெருப்புக்குள்ளேலாம் இருந்து காப்ளின்ஸ் வருது. அப்போ அவளோட ஃபயரை பயன்படுத்தி எரிக்க பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றுக்குமே வேலைக்கு ஆகலை. அந்த மான்ஸ்டர் வந்துக்கிட்டே சடசடாண்டா. அப்போ அவன் பார்க்குறான் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் பார்த்துட்டு அவங்களோட தங்குற இடமெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. பார்க்குறாங்க அவங்க என்ன நடக்குது இங்கே, ஏன் ஓலோ நெருப்பு ஆகுது இங்கே அப்படின்னு பார்த்துப்பிட்டு ஓடுறாங்க எங்கேயோ தேடி. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருந்து வாராங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு. அப்போ சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வரைக்கும் அவன் கத்திட்டிக்கான், அந்த நெருப்பு அப்படியே அடங்க நம்மகிட்ட தங்குற இடமெல்லாம் மோசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் செஞ்ச வேலையாக இருக்கீங்க, இது என்ன நடந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. அப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல இதுக்கு பின்னால் யார் இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்காங்க. எல்லோ கலரில் ஒரு முடிவுன்னு விளங்குது, யாரோ ஒரு ஆள் அங்கே இருக்கிறாட்டம். அவங்களாம் பார்க்குறாங்க யாருன்ட்டு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட். அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாண்டு. நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆதரிக்கி என்ன இவன் இப்படி இவன் தான் நான் பார்த்தேன் இந்த வேலைண்டு. அப்போ அவன் நம்ம ஹீரோ அந்த மத்தாக்கள்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஹா 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 ஹாண்டு. அதோட எபிசோட் முடியுது கைஸ். ஹாய் ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறேன்டா. ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின்ற மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடில் என்ன நடந்துக்கிங்கடா, சயின்டிஸ்ட் வந்து அந்த ஊரை விட்டு பேத்திருப்பா. அண்டு நைட் டைம் நம்ம ஹீரோ வெளியில் ஹண்டிங் வந்திருப்பாங்க. அதை அந்த பொம்பளை கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவள் அப்படியே நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு போகண்டு விடு. அவங்களோட கேம்புக்கு வந்தால் கேம்பே பற்றிட்டு எரிஞ்சிக்கிங்க. நம்ம ஹீரோ பார்ப்போம் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்துப்போம். அதில் என்ன எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. மேலே இருந்துக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஹே என்ன இப்போ உங்களுக்கு புரியலையா ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மான்ஸ்டர்லாம் தான் துரத்தி நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மான்ஸ்டர்லாம் நீ உண்ட லெப்பில் வச்சிருந்தேன் இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்து விட்டாங்க வெளியே அப்படின்னு கேட்கவங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், குட்டி பண்ணியே உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு சரியான கோம்பரு. அப்போ அவன் மேலேருந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், இவங்கள நான் ஸ்ட்ராங் ஆகணும்டா செஞ்சு ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ உன்னோட நோக்கம் தான் என்ன, எங்கள் எல்லாரையும் கொண்டீண்டா எப்படி உனக்கு ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாப்பா, எனக்கு மேல இடத்துல இருந்து ஆர்டர் ஒன்று வந்து அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வேற ஒன்றும் கேட்கான். அப்போ அவன் சொல்லிக்கிட்டியா, அதை அந்த சயின்டிஸ்ட் தானே சொன்னது அப்படின்னு கேட்டுட்டியா. அவன் சொல்கிறான், நோ 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 அது சயின்டிஸ்ட் இல்லை, அது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் அது முட்டாள் அப்படின்னு அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்லிக்கான், அது டீமன் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கல. அவங்களாம் கத்துறாங்க, டீமன் கிங்கிற உளவாளியும் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ அவன் சொல்லிச்சான், ஆமாம் நான் தான் டீமன் கிங்கிற உளவாளி, அதான் நான் டீமன் கிங்குக்காக வேலை செஞ்சேங்க, அவர் என்னைய மான்ஸ்டரை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தருவார், அதெல்லாம் நாங்கள் அவருக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லா மான்ஸ்டரும் அவங்கள சுற்றி வளைச்சிட்டு. அப்போ அவன் மேலேருந்து கத்திட்டுச்சான், டீமன் கிங்கிற உளவாளி நான் தான் அப்படின்னு அவன் கத்திட்டுச்சான். அப்போ அவன் மேலே கக்கா பக்காண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ அவள் கன்சாக்கின்னு சொல்கிறான், அவன் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணோடனே அந்த மான்ஸ்டர்லாம் அசையாமல் நின்றுட்டு அப்படி அவட பவரை ஆதாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த மான்ஸ்டர் அதிலேருந்து விடுபட்டோடனே அவள் பார்க்குற இது எப்படி நடந்துக்கு, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு மேலேருந்து சிரிக்கிறான். உங்களுக்கு தெரியாமல் போச்சா நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, என்கிட்டே நீங்கள் உங்களோட பவரை காட்டுறீங்களா அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவங்க அந்த மாஸ்டர்லாம் அவள் அட்டாக் பண்ண அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னால் திரும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பின்னால் இருந்துட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க பார்க்கல மான்ஸ்டர்லாம். அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு அந்த மான்ஸ்டரை கழுத்தை வெட்டிடுறான். வெட்டினோடனே அவன் பார்க்குறான், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் கத்திட்டுச்சான். அப்போ அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டு எல்லா மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ நோக்கி எல்லாம் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ நடுவில் மாட்டிக்கிட்டான். ஒரே வெட்டு அந்த காப்ளின் பவுலை கிழிச்சிட்டு போகுது ரத்தம். அதெல்லாம் வெட்டி போட்டு நம்ம ஹீரோ பார்க்குற அண்ணன் இருச்சா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ மற்ற ஒரு ஆர்க்கொன்று வந்து நிச்சு பின்னால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறீங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன செஞ்சிடறான்டா, கத்தியை எடுத்து அந்த ஆர்க்கிற மூஞ்சிலே ஒரு அட்டி, அந்த ஆர்க் தெரிச்சு பேத்து கிடக்கு. அது அப்படியே பறந்து பேத்திக்கல எல்லாருக்கும் அதிர்ச்சி. மேலே அந்த பார்க்குறான், என்ன நடக்குது அங்கே, இது சாத்தியமே இல்லை, இவன்ட்ட டிவைன் ப்ரொடக்ஷன் எபிலிட்டி இருக்கு போல அப்படின்னு அவன் பார்த்துட்டான் மேலேருந்து அந்த சயின்டிஸ்ட். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், ஜட்மெண்ட் ஆஃப் ஐயை பயன்படுத்துகிறான் நம்ம ஹீரோ. பயன்படுத்தி அவன் எபிலிட்டியை பார்க்குறான். பார்த்தா அவன் ஏஜ் 28, ஜெண்டர் மேல், அட்டாக் எஃப், டிஃபென்ஸ் எஃப் அப்படின்ட்டு எல்லாம் எஃப்எஃப்ல கிடக்கு.
அப்போ அவன் டீமன் கிங் அரவாசன் போட்டுருக்கையில் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அப்படி இருந்தவன் அப்படி மாறிட்டான். அவன் எங்களுக்கு அழகாக லிசன்லாம் படிச்சு தந்தான். அப்போவே அவன் டிமோனிக் எனர்ஜியை பற்றி அதிகமாக தெரிஞ்சாலட்டான் பேசினான். அதை வச்சு பார்க்கலையே அவன் அதை கட்சி மாறிட்டான் போலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசித்து போட்டு அவனை பற்றி நினைச்சிக்கல. அவன் பார்க்குறான் என்ன டேமிட்டிவன் என்ன எல்லாரையும் கொண்டு கூட்டு இருக்கான் அவன்ற ஸ்பெஷல் எபிலிட்டியை ஒழிச்சு வச்சான் ஏரியா அப்படின்னு அவன் யோசித்து போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து போட்டு என்கிட்ட ஒன்று இருக்கா அப்படின்னு போட்டு அவன் பிசில் ஒன்று அடிக்கிறான். அந்த இடமே அத்துரு ஒரு மாய் எல்லாரும் ஒரு மாதிரி சத்தம். அவன் சிரிக்கிறான் ஹாஹான்னு. நம்ம ஹீரோ பார்க்குறான் என்னதுண்டு. நம்ம ஹீரோவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன இதுண்டு. அப்போ அவன் சொல்கிறான் என்னதுண்டு புரியலையா. அப்போ கொஞ்சம் நேரத்தால் புரியின்றீங்களா. நம்ம ஹீரோவுக்கு பின்னால் நெருப்பு ஒன்று வரு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ அதை தட்டி விட்டுடுறான் சுவாடை பயன்படுத்தி. தட்டி மேலே பார்க்குறான் நம்ம ஹீரோ என்னதுன்னு பார்த்தா ஒரு ட்ராகன் அப்படியே நிற்கிது நம்ம ஹீரோட தலைக்கு மேலே. அப்படி நெருப்பை கக்கிறதுக்கு ரெடியாக நிற்கி அந்த ட்ராகன். நம்ம ஹீரோ பார்க்குறான் இது ஒரு ட்ராகன் அப்படின்ட்டு. பார்த்தா அது அவன் சொல்கிறான் இதான் ட்ரம் கார்டு இதான் ரெட் ட்ராகன்ட்டு. அது அந்த வீட்டுக்கு மேலே இருந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரு. அப்போ அதை பார்க்குறா இது என்னால் டோச் பண்ணல. அந்த கடலெல்லாம் என்னைய நோக்கி தான் பருகிட்டு பார்க்கல. நம்ம ஹீரோ குறுக்கால புந்து அவள் பிடிச்சி காப்பாற்றிட்டு அரி ஓகே அப்படின்ட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அவன் நம்ம ஹீரோ பார்க்குற ஒரு மாதிரி இவன் காப்பாற்றிட்டான் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. ட்ராகன் மேலே இருந்து கத்து. அப்போ பின்னால் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்றான் அருமீண்டு. அவனை கூப்பிட்டு டக்குன்ட்டு ஓடு. இது திரும்ப அட்டாக் பண்ண பிறகுண்டே அது திடீர்னு வருது நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான் ஐயை பயன்படுத்தி பார்த்தா அது கீழே ஒரு அது கிறிஸ்டல் டேமேஜ் அதுக்குள்ள அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ முடிவெடுத்துட்டான். அதெல்லாம் அட்டாக் பண்ணலாம்னு போட்டு நம்ம ஹீரோ அவனோட ஐயை பயன்படுத்தி அதை பார்த்துக்கிட்டே அட்டாக் பண்ணிட்டான். அட்டாக் பண்ணோன்னே நம்ம ஹீரோ நினைக்கிறான் சரி இது கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கலையே. அந்த ட்ராகன் ஒன்றும் அசையமாக அப்படியே நிற்கிது. அந்த ட்ராகன் நம்ம ஹீரோட கத்தியும் உடஞ்சிட்டு. நம்ம ஹீரோ பார்க்குறான் இந்த அட்டாக் வேலை செய்யலை போலே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்கலையே. மேலேருந்து அவன் ரெட் ஃபயர் அவன் மேலேருந்து எவனோ ஒருத்தன் ஃபயர் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணோடனே அந்த ட்ராகனை அட்டாக் பண்ணி நினைக்கிறான் செத்து தோலோட பிளாஸ்டர் அப்படின்னு கூட அவன் சிரிச்சிருக்கான் ஹா இந்த ட்ராகனை நான் கொண்டுட்டேன்டா அப்பா அப்படின்னு சொல்லிடுச்சிக்கல. ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி விட்டுரு. அவன் பயந்து கத்திட்டான். பார்த்தா அவனுக்குள்ள பற்றிக்கிட்டு நெருப்புன்னு கத்தி உருண்டுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான் முட்டாள் அதை பாத்தியா நீ உன்னோட காடை மட்டும் இழந்துற நீ அட்டாக் பண்ணுறேன்டா என்னோட சேர்ந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோண்டா. அவன் நம்ம ஹீரோ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிவிடு அது ரொம்ப ஹார்டாக இருந்திக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மாஸ்டரை தோல் அதை நம்ம ஹீரோட்ட சொன்னோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வாங்கி பார்க்குறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணும்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னால் அதில் பிக் பாயிண்ட்டை பார்க்க முடியுங்க ஆனால் என்னகிட்ட அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே. ஆனால் உனக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அதில் நான் அட்டாக் பண்ணுற பாயிண்ட்டை பார்த்து சொல்கிறேன் வீக் பாயிண்ட்டை நீ அதில் அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சொன்னோன்னே ட்ராகன் அட்டாக் பண்ணிடு அவங்கள. நம்ம ஹீரோ அவனை அங்கேருந்து பாஞ்சிடுறான். அவள் பாய்க்கிலேயே நம்ம ஹீரோ சொல்கிறான் வீக் பாயிண்ட் ஆயிரம் நெக்கு கீழே இருக்கு பாரு அப்படின்றான் நம்ம ஹீரோ. அவனும் பார்த்துட்டான். அப்போ திடீர்னு நெருப்பை கக்கி விட்டுரு. அவன் 2வது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ட்ராகன் இருக்கே என்னையே குறி வச்சு தாக்குன்ட்டு அவன் ட்ராகனுக்கு மேலே கட்டும் கோவத்தில் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு தானே அப்படின்னு கேட்டுருக்கான். 2 புரிஞ்சு இந்த அட்டாக் பண்ணலாம் நான் அதில் கவனத்தை இருக்கிறேன் நீ போய் அட்டாக் பண்ணவும் என்னை புரிஞ்சு ஆயிரம் எனக்கு கீழே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு இப்படி 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட அப்போ அங்கே ட்ராகனுக்கு நெக்க பார்க்குறான். அவன் பார்த்துப்படி தானே என்கிட்ட குறி எப்படி அட்டாக் பண்ணுறேன்ட்டு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கல. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அட்டாக் பண்ணுறத பாரு என்னால் முடியுங்க அது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கள அப்படி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கலே அங்கே மேலே இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்கு ஹஹாண்டி சிரிக்கிற சத்தம் ஒன்று கேட்கு. அவன் பார்க்குறான் யாரா இந்த செம்பு சிரிக்கி அப்படின்னு பார்த்துட்டு கேட்கலே. ஒருத்தன் கத்துறான் ஹாஹான்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் தான் உனக்கிட்ட வருகடா பாடுறான்னு சொல்லிக்கலையே. ட்ராகன் வந்து கவ்வப்பாக்கு அவன் அங்கேருந்து தப்பிடுறான். ஆனால் நெருப்பை கக்கிட்டு பார்த்தா 2 பேருக்கு மேலே நெருப்பை கக்கு 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டு அந்த டிவைன் ப்ரொடக்ஷனை பயன்படுத்தி அதில் சத்தமே அப்படி இருக்கு காது கிளியர் அளவுக்கு கத்து அந்த ட்ராகன். அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளத்திட்டு சொன்னதை புரிஞ்சிக்க அப்படின்றீங்களே அவன் ஓடிடுறான். நம்ம ஹீரோ அதில் கவனத்தை திசை திருப்பதுக்காக அதை அங்கால கூட்டிக்கிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோ அதில் கவனத்தை நம்ம ஹீரோ அது ஃபுல்லாக வச்சிக்கான். அப்போ அவன் பின்னால் வந்துக்கிட்டு சரி ஓகேண்ணே புரிஞ்சிக்க அப்படின்னு அவனும் கத்திக்கிட்டு ஓடுறான். 2 பேரும் அவன் கழுத்துக்கு கீழே வந்துட்டான் அந்த ட்ராகன்ற கழுத்துக்கு கீழே. அப்போ நம்ம ஹீரோ செய்கிறா அப்படின்றீங்களே அவனோட எனர்ஜியெல்லாம் பயன்படுத்தி ஒரே ஒரு கிக்கு அந்த ட்ராகன் பிளாஸ்டாகவே அப்படியே ஒரு மாதிரி ஊதிப்போன பலூனை பிடிக்குமா அது சுருங்கின என்னமேஜுமா அதாட்டம் சுருங்கிட்டு அந்த ட்ராகன். அவன் பார்க்குறான் ஆச்சரியமா. அப்போ இவர் போஸ்ட் கொடுக்குறாரு செத்து போடா பிளாஸ்டர் அப்படின்னு ட்ராகனை சொல்லிச்சுக்கல சொன்னது புரிஞ்சிக்க உனக்கு அது செத்துட்டுண்டா அப்படி ஓவரா பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கத்துறான் நீ வாய முடுற அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் அவனோட ட்ரம் கடையை நாங்கள் அழிச்சிட்டோம் இப்போ என்ன உனக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கவும் அவன் அக்கூஸ் என்கிட்ட நிறைய மான்ஸ்டர் இருக்கு அதெல்லாம் பாடுறா உனங்கள்லாம் சாவடிச்சிக்கிட்டு பார்க்குறான். அவன் பார்த்துவிட்டு எங்கே போச்சு என்ன மான்ஸ்டர்லாம் அப்படின்ட்டு அவனுக்கே ஆச்சரியம். பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு வச்சிச்சாங்க. அவன் பார்க்குறான் அவங்களெலாம் அந்த ட்ராகனை சமாளிக்கல நாங்கள் அந்த மான்ஸ்டர்லாம் முடிக்கிட்டோம் சும்மா கெத்தாக வந்து நிற்கிறாங்க. அடுத்த
நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு அவன் வந்து நிற்கிறான் கிளாஸ்மேட். அப்போ அவன் பார்க்குறான். பார்த்துட்டு பின்னால் அந்த நரமீட்ட ஒருத்தன் வின் பவரை பயன்படுத்தி வந்து நின்றவங்க பாயத்தில் பின்னால் போனால் அப்படியே மேலே வந்து கீழே விழுந்துட்டான். பார்த்தா ஒரு ஆள் வாட்டர் பவரை பயன்படுத்தி பிடிச்சிட்டான். பார்த்து நம்ம ஹீரோ அவனுக்கு மூஞ்சிக்கு நேரவே கத்தியை நீட்டிடுறான். கத்தியை நீட்டினோடனே அவன் கத்துறான். ஹேண்டு அவன் பயத்தில் கத்துறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மையெல்லாம் சொல்லு, உன்னை யார் இப்படி செய்ய, நான் சொல்லிடுறேன் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், என்னை சொல்ல சொன்னது அவன் செல்ல வரைக்கலையே. அவன்ற கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி வருது. அப்போ பின்னால் அந்த என்ன நடக்குன்னு பார்க்கலையே அவன் செத்துட்டான். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு சொல்லி என்ன இவங்க டக்குனி செத்துட்டான், இவன் என்ன இப்போ என்னண்டு உண்மையை வர வைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு இருந்தா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் உடனே செத்துட்டான். நம்ம ஹீரோ சொல்கிறான், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், நான் இது ஒரு மகத்தாக்கள் வாயை திறக்கப்படுறதுக்கான ஒரு பாய்சன் தான் அது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பாய்சன் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுங்க. அப்போ அவன் சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் ரெடியாகி என்ன நான் சம்பவம் நான் கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் நடந்திக்க நல்ல டைம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சயின்டிஸ்ட். அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு, நீங்கள் எல்லா டைமில் நடந்திக்கா உங்களோட ஆள் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், டிமோனிக் எனர்ஜியில் அப்சர்வ் பண்ணி அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே, நீங்கள் உங்களோட கஷ்டம் புரியுது, எனக்கு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு தப்பை திருத்திக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம ஓவாரா கிளாஸில் பொண்ணு வந்துட்டு கத்திட்டிக்கா. நீங்கள் எல்லா நேரம் பார்த்து இதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் முழு பொறுப்பும் நீங்களே பொறுப்பை ஒத்துக்கிட்டா இது சரியாயிருமா, எங்களுக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா, இந்த இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க நாங்கள், அதுவும் நாங்கள் தூங்குகிற டைம் பார்த்து இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே ஒரு பொடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைமில் நாங்கள் எதிரே பார்க்கல இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்கள் தூங்கக்கிலே அப்படிலாம் அட்டாக் பண்ணிங்கடா. அப்போ அவள் சொல்கிறா, இதெல்லாம் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டுக்கா அப்படின்னு சொல்லல அவன் சொல்கிறான். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கலே அங்கே ஒரு சத்தம், இதெல்லாம் உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்ட்டு நைட் சொல்லிக்கிட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், உங்கள் டெஸ்ட் வச்சாங்களா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கு, அது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுறவங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே கட் பண்ண ஒரு இடத்த காட்டிகிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் ரெடியாகுங்க, நம்ம நாளைக்கு ராயல் கேபிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க கேட்குறேன், என்னதுக்கு ராயல் கேபிட்டல், அங்கே வந்து நாங்கள் என்ன செஞ்சிரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல சொல்கிறா. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வரவேற்பாங்க, அங்கே வந்து நீங்கள் மேடையில் ஏறி ஒரு ஆக்டிங் ஒன்று போடணும் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்டிங் லீடர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. அப்போ நைட்டில் சொல்கிறாங்க, எல்லோரும் போய்த்து பாருங்கள், நீங்கள் 30 பேரும் இருக்கீங்க, எல்லோரும் சுற்றி வளைச்சி காவலாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நைட் டைம் ஒரு கேம்பயர் போட்டு தங்கியிருக்காங்க அங்கே. அப்போ அவையில் ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கலாம், இறைச்ச கடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தான் நம்மளுக்கு சரியான நேரம், 30 பேர் இருக்காங்க, அந்த காவலாளிகள் 30 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு சரியான டைம், 30 பேரை நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கல. அவன் சொல்கிறான், இது நம்ம சரியான டைம் தான்ப்பா, இது கிளம்புவோமா நம்ம இப்போ அப்படின்னு எல்லோரும் குறுகுடுன்னு பேசிட்டுச்சாங்க. அவன் இறைச்ச கடிக்கிட்டு சொல்லிக்கிட்டுச்சான், நறுமையை மத்தாக்களையும் கூப்பிடுங்க, சொன்னது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ காவலாளிகள் எல்லாம் கொட்டாய் விட்டுக்கிட்டு, நான் தூங்க போகிறேன் நீ பாரு அப்படின்னு வேலையை சொல்லியிருக்கல. அவன் சொல்கிறான், பர்ஃபெக்ட் டைம், இப்போ கிளம்பினா தான் சரியாக இருக்கீங்க அப்படின்னு அவன் உறுதிமொழி எடுக்கல. பின்னால் ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோஹான். ஆஹா, இவள் சொல்கிறது சரியான், காவலாளிகள் 30 பேர் இருக்கான், இவள் கிளம்பினாலும் கிளம்பிடும் ஆள் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ என்ன செய்வோன்ற ஒரு ஐடியா ஒன்று போட்டான். நம்ம ஹீரோ போட்டுவிட்டு அந்த சயின்டிஸ்ட் காட்டிட்டிச்சா. அந்த சயின்டிஸ்டையும் அந்த நைட்டையும் கொள்றேன் கஷ்டம் அவளுக்கு, ஆனால் அவள் அதையே ட்ரை பண்ண போகிறான், அவள் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த சயின்டிஸ்ட்லாம் கொள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலையே. அங்கே நம்ம ஹீரோ இது தடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துவிட்டு நம்ம சரி விடுவோம் அப்படின்னு போட்டு அங்கே ஒவ்வொன்றிட்ட பற்றி சொல்கிறான். அந்த கிளாஸ் லீடர்கிட்ட பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நடந்ததெல்லாம் உன்னிட்டு ஒன்று பேசணும் அப்படின்றான். கட் பண்ண அவள் வந்துட்டான். அவள் 10 பின்னால் ஒழிஞ்சிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம பின்னால் போகிறோம். அப்போ ஒரு குரல், நீங்கள் அந்த சயின்டிஸ்டையும் அந்த நைட்டையும் கொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு அவன் கேட்டுட்டிருக்கான். அப்போ அவன் பார்க்குறான், எது உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும். அவள் சொல்கிறா, நாங்கள் போகிற வழியில் சும்மா கேட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் கேட்குறா, அவங்களால கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவளான்னு கேட்குறா. அப்போ நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு நாயாட்டம் வேலை செஞ்சுக்கிட்டா இருக்கிறேன் நம்ம அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த ரெட்ன்றவன் கேட்டுட்டு அவன் சொல்கிறான், எனக்கும் புரியுது உண்ட கஷ்டம், என்னன்னு சொல்ல வரேன்டா, நான் அந்த டீமன் கிங்கை தோக்கடிப்பேன் விளங்குது, அவனை தோக்கடிச்சது போகிறோம், நான் அவட்ட கேட்குறேன், என் உரிமையை விட்டு கேட்குறேன், நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போவேன் ப்ராமஸ்ன்னு சொல்லிக்கல. அவன் கடுப்பாகுறான், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் உனக்கு தோன்ற மாதிரியெல்லாம் எங்களால் இருக்கியலா, எனக்கே நீ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ட்டியா, என்னை யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை, நான் எந்த வழியை பார்த்துட்டு போகிறேன், நீ உண்ட வழியை பார்த்துட்டு போன்ற 2 பேருக்கு முட்டிக்கலு. அப்போ அவன் பார்க்குறான், இவன் என்ன எண்ணெயில் குறுக்கால வரான் அப்படின்னு ரெட்டுக்கு சரியான கடுப்பாகிட்டு இருக்கலே. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு விடுவோம்னு நினைக்கிறியா அப்படின்னு உங்களெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களால் உன்னைய தடுக்க முடியுண்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வரப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து சத்தம் ஒன்று கேட்கு, வாடா மோதி பார்ப்போன்னு 2 பேர் அட்டாக் பண்ணிடுறான். அவனை அட்டாக் பண்ணோன்னே 2 பேரும்
பார்க்குறான். அப்படி பின்னால் போய்த்தான் அவள் 2 பேரும் பின்னால் போனது பிறகு இவன் பார்க்குறான். இவன் என் அட்டாக்கை தாங்கிட்டானா அப்படின்ட்டு இவன் பார்த்துட்டுச்சான் அதிர்ச்சியா ரெட்டு. இவன் எப்படி என் அட்டாக்கை தடுத்தாண்டு. அப்போ அவன் பார்க்குறான் என்ன ஸ்பீடுன்னு. அப்போ அங்கே காவலாளி வந்துட்டு கேட்குறான் என்னதுண்டு. நாங்கள் சும்மா ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இவன் கிளாஸ் லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ரெட் பார்க்குறான் இவன் சமாளிச்சு விட்டான் அண்டு. அப்போ காவலாளி சொல்கிறான் ஏய் வா போண்டு. அப்போ அவன் சொல்லிட்டுச்சான் அந்த காவலாளிகள் எல்லாம் வந்ததெல்லாம் தப்பினா அப்படின்னு கூட அவன் சொல்கிறான் எங்களோட பிளான் நடக்கிற மாதிரி நடக்கும், ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகிறான்.